वासुदेवाय नमः संकर्षणाय नमः प्रद्युम्नाय नमः अच्युताय नमः केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविन्दाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः श्रीकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः तस्याय नमः कुर्माय नमः वराघाय नमः आरसिंहाय नमः वामनाय नमः राम राम रामाय नमः कृष्णाय नमः कल्किने नमः ज्वालानृसिंहाय नमः नवविनरसिंहाय नमः मानोनरसिंहाय नमः क्रोडनरसिंहाय नमः कारञ्चनरसिंहाय नमः भार्गवनरसिंहाय नमः योहानन्दनरसिंहाय नमः चत्रवनरसिंहाय नमः पावननरसिंहाय नमः कालहनरसिंहाय नमः लक्ष्मी नारसिंहाय नमः ओम श्री भूमणिनाथसमेत लक्ष्मी हयावतन ब्रह्मणे नमः स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां कवितार्किह केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्
ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே திசந்து மே தேவ சதா த்வதீயாः தயாதரங்கானுஜரா கடாட்சாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் யஸ்யாபவத்பக்தஜனார்த்திஹந்துः பித்ருத்வம் அன்யேஷு அவிச்சார்யதூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்யலப்யம் ஸ்ரீலக்ஷ்மீநృసింహம் சரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடே சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோத்சிஷ்டாயாம் சரஜநிகலிதம் யா பலாக்ரந்தபுக்தை கோதாதஸ்யை நமிதமிதம் பூயையே வாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவ கண்ண விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயபொருள் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய பெருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுறு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனக்கருள் செய் நீயே. நமஸ்தே. வழக்கம் போல திருப்பாவையினுடைய 27வது பாசுரம். இன்றைய பாசுரம் மிகவும் விசேஷமான பாசுரம். இத்தனை நாள் நோன்பு நோற்று அதன் பலனை அனுபவிக்கப் போகின்ற பாசுரத்தில் இந்த பாசுரம் எம்பெருமானோடு சாயுஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற அவனுடைய பாதார விந்தங்களிலே சரணடைந்து லயமாகின்றதை சொல்லுகின்ற பாசுரம். அந்த பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை அனுபவிப்பதற்கு முன் வழக்கம் போல் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதாஸ்துதியிலே அனுகிரகித்துள்ள 27வது ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷங்களை உள்ளத்திலே கொண்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய பாசுரார்த்தத்தை அனுபவிப்போம். ஜாதாபராத்தமபிமாம் அனுகம்ய கோதே கோத்ரீ யதித்வமசியுக்தமிதம் பவத்யா வாத்சல்ய நிர்பரதயா ஜனனி குமாரம் ஸ்தன்யேன வர்த்தயதி தஷ்டபயோதராபி. இது கோதாஸ்துதியிலே 27வது பாசுரம். இந்த பாசுரத்திலே ஒரு தாயினுடைய கருணையை கோதா பிராட்டியினுடைய கருணையாக சொல்லி சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதையினுடைய பெருமையை ஸ்லோகமாக அனுபவித்திருக்கின்றார். ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பாலூட்டுகின்ற பொழுது தாயினுடைய ஸ்தனங்களை அந்த குழந்தை கடித்தால் கூட அந்த வலியையும் பொறுத்து கொண்டு அந்த குழந்தைக்கு அதனுடைய க்ஷேமத்திற்காக பாலூட்டுகின்ற தாயை போன்று கோதா பிராட்டியே நாங்கள் இத்தனை காலம் செய்து வந்திருந்த அத்தனை அபராதங்களையும் நீ பொறுத்து கொண்டு எங்களுக்காக நீ அருள் சுரந்து அரங்கனிடம் எங்களுக்கு கருணை புரிய வேண்டும் என்று எடுத்துச் சொல்கின்றாயே, புருஷகாரத்துவம் பண்ணுகின்றாயே. ஆகையினால் எங்கள் அபராதங்களை பொறுக்காமல் எங்களுக்கு அனுகிரகிக்கின்ற நீ எங்களுக்கு தாய் போன்றவள் என்று இங்கு கோதா பிராட்டியை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் போற்றி பரவியுள்ளார். இந்த அளவிலே கோதாஸ்துதியினுடைய 27வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மனதிலே கொண்டு தொடர்ந்து இன்றைய பாசுரமாகிய திருப்பாவையின் 27வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெருசன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் 27வது பாசுரம். இந்த பாசுரத்தில் வெளிப்படையான அர்த்தத்தை நாம் அனுபவித்தோம் என்றால் நோன்பு முடித்து சகல ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்ட்டு கீழ்ப்பாசுரத்தில் சங்கல்பம் பண்ணதை பூர்த்தி பண்ணி கொண்டு பக்தியினுடைய உச்சநிலைக்கு வந்துவிட்ட இந்த கோதா பிராட்டி எம்பெருமானுடைய சரணத்தில் சரணமாகி லயமாகின்ற ஒரு தத்துவத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது என்று சுவாபதேசத்தை அனுபவிக்க வேண்டும்.
பொதுவாக இத்தனை நாளும் நாம் திருப்பாவை பாசுரங்களிலே அனுபவித்தது சுவாபதேசம் என்று சொல்லப்படுகின்ற உள்ளுரை பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் அனுபவித்து வருகிறோம். வெளிப்படையான பொருள் பாசுரத்தை சேவிக்கும் பொழுதே நமக்கு தெரிய வந்துவிடும். ஆனால் வேதம் அனைத்துக்கும் வித்தான அந்த திருப்பாவையினுடைய ஒவ்வொரு பதத்திலும் ஒவ்வொரு வரியிலும் ஆண்டாள் நாச்சியார் பொதிந்து ரகசியமாக உள்ளுரை பொருள் அனுபவிக்கின்ற வகையிலே நமக்கு ஒரு ஆலவிருட்சத்தினுடைய சிறிய விதையில் எப்படி அவ்வளவு பெரிய விருட்சம் மறைந்திருக்கின்றதோ அதே போன்று ஒரு பதத்தில் 1000 தத்துவத்தை உள்ளடக்கி ஆண்டாள் நாச்சியார் பரமகாருண்யத்துடன் நமக்கு அனுகிரகித்திருக்கின்றார். அத்தகைய பாசுரங்களை நாம் அனுபவிக்கின்ற பொழுது சுவாபதேசம் என்ற உள்ளுரை பொருளை ஒரு துளிதான் இதுவரையில் அனுபவித்து வந்திருக்கின்றோம். வேதாந்தமாக விரித்து பொருள் உரைக்கலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் இந்த ஒரு துளி அனுபவம் மேன்மேலும் அந்த பாசுரங்களை உள்ளத்திலே வாங்கி கொண்டு பிராட்டி எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கின்றாள் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற பரம காருண்யத்துடன் அருளப்பட்ட பாசுரங்கள் தான் திருப்பாவை என்பதை மனதிலே கொள்ளுவோம். இப்படி பக்தியினுடைய உச்ச நிலையை சொல்லுகின்ற பாசுரம் இன்றைய பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று பாசுரத்தை ஆரம்பிக்கின்றார். பகவான் கூடாரை வெல்லுபவன், அதாவது அவனை எதிர்ப்பவர்களை வெல்லுபவன், ஆனால் அவனை கூடியவர்களுக்கு கருணை மழை பொழிபவன் என்பதை பூடகமாக எடுத்துச் சொல்கின்றாள். இங்கு நாமெல்லாம் பகவானை கூடியவர்கள், சிசுபாலன் கம்சன் போன்றவர்கள் எல்லாம் பகவானை கூடாதவர்கள். ஆகவேதான் அங்கு பகவான் அவர்களை மாய்த்து நமக்கு அருள் புரிந்தான். அசுரர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றினான், அரக்கர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றினான். எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு கிளானி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன் என்று நேற்றைய பாசுரத்திலே அனுபவித்தோம் அல்லவா? பகவத்கீதையிலே எம்பெருமான் சொன்னதை அதுபோன்று கூடாரை வெல்பவன், கூடாதவர்களை, தன்னை எதிர்ப்பவர்களை வெல்பவன் எம்பெருமான். ஆனால் கூடியவர்களை எப்பொழுதுமே கருணை மழை பொழிந்து காப்பவன் என்பதைத்தான் இங்கு சொல்லுகின்றார். ஆகவே இதனுடைய உள்ளர்த்தமாக அவனுடைய அன்பிற்கு எதிர்த்தவர்கள் தோற்றார்கள், அவனுடைய அன்பிற்கு அவன் தோற்கின்றான், நம்மளுடைய அன்பிற்கு அவன் தோற்று போகின்றான் நம்மிடம் என்று நாம் இதை அனுபவிக்க வேண்டும். கூடியவரிடம் தோற்பதில்தான் எம்பெருமானுடைய சௌசீல்யம் என சௌலபியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆற்றலும் சௌலபியமாகிய எளிமையும் வெளிப்படுகின்றது என்று நாம் அனுபவிக்க வேண்டும். பாண்டவர்கள் சரணாகதி பண்ணினார்கள், அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினான். ஆகவே எப்படி அனுகிரகம் பண்ணினான்? இறங்கி வந்து தன் நிலையிலிருந்து கீழ் இறங்கி வந்து அவர்களுக்கு சேவகம் செய்வது போல் இருந்து அனுகிரகம் பண்ணினான் அல்லவா? அதுதான் எம்பெருமானுடைய எளிமையை, சௌலபியத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகையினால் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைங்கரியப்பரர்களாக இருக்கின்ற அந்த பறைதான் எனக்கு வேண்டும் என்று நேற்றைய பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் பெற்றாள் என்று அனுபவித்தோம் அல்லவா? எங்களுக்கு என்ன பரிசு வேண்டும்? உன்னுடைய கைங்கரியமாகிய பரிசு. இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடல் வீடு பெற்று உய்ந்தனகான் என்று தன் திருத்தகப்பனார் சொன்னதை நினைவிலே கொண்டு உனக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற அந்த பேருதான் எங்களுக்கு வேண்டும், வேறு எந்த பொருளும் வேண்டாம் என்று காமியார்த்தமாக எதுவும் வேண்டாமல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற பறையை நேற்று வேண்டி பெற்றாள் என்று அனுபவித்தோம் அல்லவா? நேற்றைய நிலையில் பல நிலைகளை கடந்து வந்து பக்தியிலே எம்பெருமானுடைய சாலோகம் அடைந்து அவனுக்கு சாமீபியம் அருகிலே சென்று அவனுடைய சாரூபமும் வேண்டும் என்று அவன் அணிந்திருந்த 6 விதமான அணிகலன்களையும் அது தவிர மற்ற அணிகலன்களை பெற்றாள் என்பது இன்றைய பாசுரத்திலே சொல்லுகின்றார். எப்படி சாரூபம் அடைகின்றார்? எப்படி என்றால் இந்த நித்திய சூரிகள் எல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, மேல் விதானத்தில் இந்த நித்திய சூரிகள் எப்படி இருக்கா? கை கூப்பிட்டு சங்கு சக்கரதாரியா இருக்கா. எப்படி பெருமாளுக்கும் சங்கு சக்கரம், இவாளுக்கும் சங்கு சக்கரம்னா அவனுடைய ரூபத்தை தரித்து கொள்ளுகின்ற பேறு பெற்றவர்கள். அப்படிப்பட்ட முக்தாத்மாக்கள் தான். அப்படி நாமும் ஒரு முக்தாத்மாவாக ஆனால் நமக்கும்
எம்பெருமானுடைய அந்த பரமபதத்திலே சதா பஷ்யந்தி சூரையகா என்று வேதம் போற்றுகின்றபடி அவனுடைய சொரூபத்தை நாமும் பெற்று அவனை அனுபவிக்கலாம் என்பதற்காகத்தான் நேற்று எங்களுக்கு உன்னுடைய அணிகளை தாய் என்று வேண்டி பெற்றால் ஆண்டாள் என்று அனுபவித்தோம் அல்லவா? எப்படிப்பட்ட கைங்கரிய பறையை ஆண்டாள் வேண்டினாள் என்றால், அதற்கும் நாம் ஆதிசேஷன் எப்படியெல்லாம் அனவிரதமும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கின்றானோ அதுபோன்ற ஒரு கைங்கரிய விசேஷத்தை எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கின்றார். முதல் திருவந்தாதியிலே ஆழ்வார் அனுபவித்திருப்பார். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறுபடியாம் நீள்கடலுள் என்றும் மணியாம் மணிவிலக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்கரவு என்று எம்பெருமான் நடந்தாலும் எம்பெருமான் நின்றாலும் எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருந்தாலும் எம்பெருமான் அமர்ந்து கொண்டிருந்தாலும் சகல காலத்திலும் சகல விசேஷங்களிலும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே தன்னுடைய தொண்டாக இருந்தவன் அல்லவா ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் தானே ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனாக அவதரித்து எப்பொழுதும் ராமபிரானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தான். ஆகவே கிருஷ்ணாவதார காலத்திலே ராமன் அப்ப என்ன சொன்னானா, லக்ஷ்மணா எனக்கு நீ கைங்கரியம் பண்ணுகின்றாயே, உனக்கு நான் கைங்கரியம் பண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே என்னுடைய அடுத்த அவதாரத்தின் போது கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது எனக்கு நீ தமையனாக பிறந்திருந்தால் உனக்கு நான் கைங்கரியம் பண்ணுகிறேன் என்று பிரார்த்தித்தான் என்று பெரியவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுவார்கள். இப்படி பலராமனாக கிருஷ்ணாவதாரத்திலே தமையனாக வந்திருந்தான். அப்படிப்பட்ட கைங்கரிய பறையைத்தான் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணுகின்ற ஒரு பறையைத்தான் வேண்டினார். அதற்கு கூடாரை வெல்ல வேண்டும். யாருடன் நாம் சேர வேண்டும், யாருடன் நாம் சேரக்கூடாது என்பதை தெரிய வேண்டும். தீயவர் நட்பு தீமையைத்தான் தரும், கூடா நட்பு தீமையைத்தான் கொடுக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கூடாரை வெல்லும் அந்த கோவிந்தனுடைய செயற்பாடி நாம் அவனை கூடியவர்கள் என்பதனால் நம் அன்புக்கு அவன் கட்டுப்படுவான். கூடாதவர்களுடைய அவனுடைய அன்பிற்கு கூடாதவர்கள் தோற்றுப்போவார்கள் என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். நேற்று அனுபவித்தோம் அல்லவா கீழ்ப்பாசுரங்களை எடுத்துக்காட்டி, கருத்தை பிழைப்பித்த கஞ்சன வயிற்றில் நெருப்பண்ணன் என்ற நெடுமாள் அல்லவா அவன். ஆகவே கூடோம் என்ற கம்சன் சிசுபாலன் முதலியவர்களை பகவான் தன் வீரத்தால் வென்றான். கூடிய நம்மை தன் நீர்மையால், தன் சௌலபியத்தால், தன் எளிமையால், தன் காருண்யத்தால் நமக்கு அனுகிரகித்து நம்மை அவனிடம் சேர்த்து கொள்ளுவான் என்பதை உணர்த்துவதுதான் இந்த கீழ்ப்பாசுரங்கள் இத்தனையிலும் சொல்லி வந்து முத்தாய்ப்பாகை என்று சொல்லப்படுகின்ற விஷயம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். கூடாரை வெல்லும் சீர்மை கொண்ட எம்பெருமானின் கல்யாண குணத்தை சகஸ்ரநாமத்திலே எப்படி அனுபவித்திருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். சகஸ்ரநாமத்திலே 626வது திருநாமம் விஜிதாத்மா, 627வது திருநாமம் விதேயாத்மா. நீங்கள் சகஸ்ரநாமத்தினுடைய அந்த சொற்கட்டை நாம் அனுபவித்து பார்த்தோம் என்றால் ஒன்றுக்கு ஒன்று எதிர்பொருள் சொல்லுகின்றதை ஒன்றாக சேர்த்து சொல்லியிருப்பார்கள். ஏனென்றால் நல்லது இருந்தால் அங்கு கெட்டது இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த கெட்டதை எம்பெருமான் எப்படி தன் சீர்மையால் வென்றான் என்பதை எடுத்துரைப்பதற்காக அவனுடைய திருநாமமாக இரண்டையுமே சொல்லி அனுபவித்திருப்பார்கள். அந்த வகையிலே விஜிதாத்மா என்றால் யாராலும் வெல்ல முடியாதவன் என்ற பொருள். அப்படிப்பட்ட பரம்பொருள் விதேயாத்மா என்று தோற்றவன் என்று பொருள் பண்ணும். அப்போ கூடாரை அவன் வென்றவன், கூடியவர்களை அவன் கூடாரை வென்று தன் வீரத்தால் வென்றான். கூடிய பக்தர்களாகிய நம்மை அவனுடைய நேர்மையால், அவனுடைய சௌலபியத்தால் தன்னிடம் சேர்த்து கொண்டான் என்பதுதான் விதேயாத்மா விஜிதாத்மா என்று எவராலும் வெல்ல முடியாத அந்த பரம்பொருளை நம்மளுடைய அன்பு அவனை நாம் வெல்வதற்கு ஹேதுவாக அமைகின்றது என்பதை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற பதங்களிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். ஆகவே இந்த அனுபவத்தை திருக்காட்கரை திவ்யதேச எம்பெருமானை குறித்து அன்பினால் தன்மை வஞ்சித்து ஆட்கொண்ட பெருமான் என்ற நம்மாழ்வார் வஞ்சக புகழ்ச்சி அணியிலே போற்றி பரவியுள்ளதையும் நாம் இங்கு அனுபவிக்க வேண்டும்.
நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை ஈர்மை செய்து என்னுயிராய் என்னுயிர் ஆண்டான் சீர்மல்கு சோலை தென் காட்கரை என்னப்பன் கார்முகில் வண்ணன் தன் கல்வன் அருகிலேன் என்று எம்பெருமானே உன்னுடைய நீர்மையால் உன்னுடைய சௌலபியத்தால் வஞ்சனை செய்வது போன்று என் மனத்துக்குள்ளே வந்து என்னை ஆட்கொண்டு விட்டாயே என்று வஞ்சக புகழ்ச்சி அணியிலே நம்மாழ்வார் போற்றுவதைப் போன்றுதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று இந்த பாசுரத்தினுடைய உள்பொருள் அனுபவிக்கும் பொழுது அந்த பாசுரங்களையும் உள்ளத்திலே கொண்டு அனுபவித்தால் ஆண்டார் நாச்சியார் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நிதியை கொடுத்து சென்றிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். பகவானுடைய எளிமையை ஒவ்வொரு அவதாரத்திலும் காட்டிக்கொண்டு வருகின்றான். எல்லா அவதாரத்தையும் சொல்லுவதென்றால் அதற்கு அவகாசம் இருக்காது என்பதனால் ராமாவதாரத்தை இப்பொழுது எடுத்து பார்ப்போம். சிறுக்களத்திலே கூடாராக நின்றான் அந்த ராவணன். அவனுடைய பத்னியை கவர்ந்து சென்று அபவாதம் பண்ணினான். அவனையும் மன்னிக்கின்ற மனப்பாங்கு எம்பெருமானுக்கு இருந்தது என்பதை அனைத்து ஆயுதங்களையும் ராமனுடைய அன்பிற்கு தோற்று நிராயுதபாணியாக அவன் ராவணன் நின்ற பொழுது இன்று போய் நாளை வா என்று அவனிடம் சொல்லி ஏன் எம்பெருமான் அப்படி சொன்னான்? இப்பொழுதாவது அவனுக்கு தன்னிடம் சரணாகதி பண்ண வேண்டும் என்ற ஒரு நினைப்பு வந்துவிட்டால் இவனை மாய்க்காமல் சரணாகதி பண்ணி ஏற்றுக்கொள்ளவில்லாம் என்ற பரம காருண்யத்துடன் இன்று போய் நாளை வா என்று சொன்னான். நல்லோர் சொல்கின்ற சொல் உள்ளற்கு வேளுக்கு இறைத்த நீராகப் போகின்றபடி இவன் சொன்ன அந்த நல்லுபதேசத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை ராவணனால். அதனால் மாய்ந்து போனான். சுந்தரகாண்டத்திலே சீதா பிராட்டியிடம் வந்து பலவாறாக ராவணன் பேசுகின்ற பொழுது அவனுக்கு ஹிதோபதேசம் சொல்கின்ற வகையிலே ஒரு துரும்பை கிள்ளி தனக்கு ஒரு காவலாக வைத்துவிட்டு எம்பெருமானுடைய பிரபாவத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்து அந்த பிரபாவத்தின் முன் நீ என்ன துரும்பு என்று அந்த துரும்பை காட்டி சீதா பிராட்டி பேசின அந்த வைபவத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுது சீதா பிராட்டி ஒரு வாக்கியம் சொல்லுவார், எம்பெருமான் சரணாகத வத்சலன், இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. நீ அவனுக்கு மித்திரனாகிவிட்டால், நண்பனாகிவிட்டால், உன் தவறை உணர்ந்து சரணாகதி பண்ணிவிட்டால் அவன் உனக்கு கருணை மழை பொழிந்து உன்னை காப்பாற்றுவான், திருந்து ராவணனாய் என்று ஒரு உபதேசம் பண்ணினாள். ஆனால் அந்த உபதேசம் தீயவனுடைய காதில் ஏறவில்லை. இதைத்தான் கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை உள்ளத்தில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி துழவிற்றோ அந்த எம்பெருமானுடைய அம்பு என்று கம்பர் அனுபவித்திருப்பார். அவனுடைய ஹிருதயத்திலே ஏதாவது ஒரு மூலையில கூட இந்த செய்தியை கவர்ந்த அந்த அபவாதம் இருந்திருந்தால் அதையும் துடைத்து எறிய வேண்டும் என்று ராமபானம் அவனுடைய இதயத்தை துளைத்து சென்று துழவிற்று என்று கம்பர் அனுபவித்தார் அல்லவா. ஆகவே எம்பெருமானை எதிர்த்தவர்கள், அவருடைய பெருமையை உணராதவர்கள் அவருடைய அம்பிற்கு தோற்றார்கள். ஆனால் நம்முடைய அன்பிற்கு, பக்தியால் அவனை நாம் சரணாகதம் பண்ணுகின்ற நம் அன்பிற்கு அவன் நம்மிடம் தோற்று போவான் என்பதைத்தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் எடுத்துக்காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி எம்பெருமானுடைய எளிமையை நாம் போற்ற வேண்டும் என்றால் தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் தூற்றுபவர்களை கூட தன் பக்கமாய் மாற்றுகின்ற வல்லமை உடையவன் அவன் என்பதை எம்பெருமானுடைய கல்யாண குணமாக நாம் அனுபவிக்க வேண்டும். இந்திரன் என்ன பண்ணான்? தனக்கு அளிக்கப்பட்டிருந்த பூஜைகளை எம்பெருமான் கண்ணன் மாற்றி அந்த கோவர்தனகிரி தானே ஆயர்களையும் ஆயர்களுக்கு ஹேதுவாக இருக்கின்ற ஆணையர்களையும் காப்பாற்றுகின்றது என்று அந்த மலைக்கு நீங்கள் போற்ற வேண்டும், இந்திரனை போற்றுவதில் என்ன பயன் என்று மாற்றின உடனே இந்திரன் கடுமையான கோபம் கொண்டு 8 நாள் கல்மாரி போன்று மழை பொழிந்த பொழுது கோவர்த்தனகிரியை தன் ஒரு விரலால் ஏந்தி குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அல்லவா. அதுதான் எம்பெருமானுடைய சீர்மை. இந்த குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆழ்வார் இதை எப்படி அனுபவித்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். பொதுவாக குன்றம் ஏந்தினா ஒரு சுண்ட விரல்ல எம்பெருமான் அந்த குன்றத்தை மலையை தூக்கி கொண்டு ஆணிரைகளை காப்பாற்றினான், மழையிலிருந்து காப்பாற்றினான் என்று பொதுவாக பொருள் தெரியும். ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்னா 8 நாள் தொடர்ந்து மழை வர்ஷிக்கின்றது, நாம் குன்றத்தை ஏந்தி நின்றோம் என்றால்
அந்த நிழலில் ஆணிரைகள் தங்கும், ஆனால் அவற்றிற்கு பசிக்குமே, அவை எப்படி உணவு உண்ணும் என்று மலையை கவிழ்த்து பிடித்தானாம். கவிழ்த்து பிடித்தால் என்ன ஆகும்? மரம் செடி கொடிகள் இருக்கின்ற அந்த தழைகளையும் புற்களையும் இந்த ஆணிரைகள் எட்டி மேய்கின்ற அளவுக்கு கவிழ்த்து பிடித்துக்கொண்டு குடை போன்று பிடித்துக்கொண்டு எம்பெருமான் அந்த ஆணிரைகளையும் ஆயர்களையும் ரட்சணம் பண்ணினான் என்பது ஆழ்வாருடைய அனுபவம். பெரியாழ்வார் திருமொழியிலே ஒரு பாசுரத்திலே இதை சொல்லுவார். செப்பாடுடைய திருமாலவன் தன் செந்தாமரை கைவிரலைத் திணையும் கப்பாகமெடுத்து மணி நெடுந்தோல் காம்பாக கொடுத்து கவித்தமலை எப்பாடும் பரந்திகழி தென்னருவி இலங்குமணி முத்து வடம்பிடித்து குப்பாயமின்று காட்சி தரும் கோவர்த்தனமெனும் கொன்ற குடையே. குப்பாயம் போன்று தலையீழ பிடிச்சிட்டு இருந்தானா எம்பெருமாள் தன் ஒரு விரலால அந்த மலையை. ஏனென்றால் ஆணிரைகளுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இதுதான் எம்பெருமானுடைய சௌலபியம், அவனுடைய எளிமை, அவனுடைய கருமை என்பதனால்தான் அன்பினால் அவனை போற்றி பறந்து அவனுடைய திருவடிகளில் சரணாகதம் பண்ணினவர்கள் செய்த அத்துணை பாபங்களையும் தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் கருணை மழை பொழிவான் எம்பெருமான் என்பதுதான் நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சரணாகதி தத்துவம் என்பதை ஆண்டாள் இங்கு கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா என்ற ஒற்றை வரியிலே நம் தத்துவத்தை சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதையே வேறு விதமாக அனுபவித்தோம் என்றால், கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தன் நம்மை வென்றுவிட்டவன். நம்மை எப்படி வென்றான்? நமக்கு யார் கூடாதவர்கள்? நம் உள்ளே இருக்கின்ற இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் நம்மை படாத பாடுபடுத்தி எம்பெருமாளை நினைக்காமல் இருக்க செய்கின்ற பொழுது அந்த இந்திரியங்களை வென்று கூடாரை வென்றவன், இந்திரியங்களாகிய கூடாரை வென்றவன் ஜிதக்ரோதன் அவன் என்று அனுபவிக்க வேண்டும் என்று அனுபவிப்பார்கள். கீழ்ப்பாசுரங்களிலே அனுபவிக்கும் பொழுது எப்படியெல்லாம் எம்பெருமான் நம் உள்ளத்திலே நம் ஹிருதயத்திலே இறங்க வேண்டும் என்றால், ஹிருதயத்தை மூடியிருக்கின்ற மதமாச்சரியங்களாகிய இந்திரியங்களால் ஏற்படுத்துகின்ற அந்த மாசு மலம் அழிய வேண்டும். அந்த அங்கன்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கம் என்று எப்படி அனுபவித்தோமோ அதை இங்கு நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் உபதேசம் பண்ணினதையும் நாம் நினைத்து, பகவத்கீதையிலே எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணியுள்ளதையும் ஒரு ஸ்லோகத்தை நாம் இங்கு நினைத்து பார்க்க வேண்டும். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீதமத்பராக வசேகியஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா என்று இந்திரியங்களை அடக்கி என்னுள்ளே தியானத்தை நிலைநிறுத்த வேண்டும். யாதொருவனுடைய இந்திரியங்கள் அடக்கிவிட்ட நிலையில் அவன் பக்தி பூர்வமாக என்னை நினைக்கின்றானோ அவனிடம் நான் சேருவேன் என்று எம்பெருமான் எப்படி இந்திரிய நிகிரகம் பண்ணி அவனுடைய திருவடியை சரணாகதி பண்ணால் அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன் என்று பகவத்கீதையிலே சொன்னதை பகவத்கீதையாகிய இந்த திருப்பாவியிலே இன்றைய பாசுரத்திலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகித்திருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த இந்திரியத்தை வெல்லுவது என்பது அவ்வளவு சுலபமல்ல. அதற்கு ஒரு உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், அப்படி ஒரு கட்டுப்பாடு வேண்டும், நியமங்களிலே கட்டுப்பாடு வேண்டும், அனுஷ்டானங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதெல்லாம் பலவாறாக பகவான் பகவத்கீதையிலே 2வது அத்தியாயத்திலே உபதேசம் பண்ணியிருப்பான். அப்படி ஒரு ஸ்லோகத்திலே 62வது ஸ்லோகத்திலே 2வது அத்தியாயத்திலே சொல்லுவான், தியாயத்தோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சம்ஜாயத்தே காமாத் குரோதோ அபிஜாயத்தே என்பது இந்த பகவத்கீதை ஸ்லோகம். அதாவது கோபம் வந்தால் மோகம் உண்டாகும், மோகம் உண்டானால் அது புத்தியை நாசம் பண்ணிவிடும், புத்தி நாசம் பண்ணிவிட்டால் எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் போய்விடும். இதை எப்படி எளிமையாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றான் பாருங்கள். சாதாரணமாக யதார்த்தமாக நம் நிலையில் வைத்து அனுபவிப்போம். ஒரு பொருளை பார்க்கின்றோம், அந்த பொருளின் மீது ஒரு பற்று வந்துவிட்டால் அந்த பற்று ஆசையாக மாறுகின்றது. அந்த பொருள் எனக்கு வேண்டும் என்ற ஆசையாக வேண்டும். நாம் என்ன ஆண்டாளை போன்று கைங்கரியம் கண்ணா உன்னையே எனக்கு கொடு என்று
வேண்டுகின்ற அந்த பக்குவமும் நம்மிடம் இருக்கின்றது. பார்க்கிற பொருள்லாம் எனக்கு வேண்டும் என்று கேட்கின்ற பக்குவம் தானே நமக்கு இருக்கின்றது. ஆகவே இந்திரியத்தை கட்டுப்படுத்தினால்தான் ஆண்டாளை போன்ற அந்த நிலைக்கு உயர முடியும் என்பதை படிப்படியாக உணர்த்தி நமக்கு அனுகிரகித்தால் அல்லவா ஆண்டாள். அதைத்தான் பகவத்கீதையிலே எம்பெருமான் சொல்லியிருக்கின்றான். சற்று முன் சொன்ன அந்த ஸ்லோகத்திலே 2வது அத்தியாயத்திலே 62வது ஸ்லோகத்திலே ஒரு விஷயத்தை பார்த்தால் அதன் மீது பற்று ஏற்படும், அந்த பற்றுதலே ஆசையாக மாறும், அந்த ஆசையை நிறைவேறினால் சந்தோஷப்படுவான் சாதாரண மனிதன். அந்த ஆசையை நிறைவேறாவிட்டால் அவனுக்கு கோபம் வரும். அந்த கோபம் அந்த ஆசையை நிறைவேறாமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்கின்றதோ அதை அழிக்கத் தூண்டும். இப்படி தவறான பாதையிலே கொண்டு சென்றுவிடும். ஆகவே ஆசையை துறந்து விட்டு வா. ஒரே ஒரு ஆசைதான் இருக்க வேண்டும். அந்த ஆசை என்னவென்றால் அவனுடைய திவ்யமங்கல ஸ்வரூபத்தை சதா சர்வகாலமும் உள்ளத்திலே கொண்டு நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே சொல்லுகின்ற அந்த பக்குவத்தை எனக்கு கொடு. அதுதான் எனக்கு ஆசை. கண்ணா, உன்னையே எனக்கு தாய் என்று நேற்று கேட்டால் அல்லவா, அந்த ஆசையை நமக்கு வேண்டும் என்பதைத்தான் பகவத்கீதையிலே இந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது. குரோதகா சம்மோகா, கோபத்தால் மயக்கம் உண்டாகின்றது. சம்மோகாத் சம்பிரமஹா, மயக்கத்தினால் நினைவு தவறுகின்றது, அதாவது பகுத்தறிவு இல்லாமல் போகின்றது. சம்ருதி பிரமதாத் புத்தி நாசகா, இப்படி பகுத்தறிகின்ற அறிவு இல்லாமல் போகின்ற பொழுது புத்தி நாசமடைந்து விடுகின்றது. ஆக மனம் விகாரம் அடைந்தால் நாம் தீவினையைத்தான் சென்று சேருவோம். நமக்கு அசுர புத்தி தான் வந்து சேரும். ரஜோகுணம்தான் மிகுந்து இருக்கும், தமோகுணம்தான் மிகுந்து இருக்கும், சத்வகுணம் இருக்காது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பகவான் பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகத்திலே ஆத்மைவ ஹியாத்மா பந்துகு ஆத்மைவ ரிபு ஆத்மனாகா என்று சொல்லி மனமே மனிதனுக்கு நண்பன், அந்த மனம்தான் மனிதனுக்கு எதிரி என்று உபதேசம் பண்ணினான். ஆகவே நமது மனம் கண் போன போக்கிலே கால் போகக்கூடாது, கால் போன போக்கிலே கண்டதையும் நாடி போகக்கூடாது. கண் போகின்ற போக்கு கண்ணனை நாடி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் ஆண்டாள் திருப்பாவினுடைய சாராம்சம் என்று ஆத்மாவினுடைய தர்மபூத ஞானத்தை பகவான் இந்த ஸ்லோகத்திலே பகவத்கீதையிலே சொல்கின்றான். தர்மபூத ஞானம் என்றால் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சத்வகுணம் ஒரு பங்கு இருந்தால் ரஜோகுணம் 2 பங்கு இருக்கும், தமோகுணம் 2 பங்கு இருக்கும். ஆக சத்வகுணத்தை விட 2 மடங்காக ரஜோகுணமும் தமோகுணமும் இருக்கும் என்பதனால் இந்த ஒரு மனிதனுடைய இந்த தர்மபூத ஞானம் மனதை அடைகின்ற பொழுது இந்த 3 குணங்களும் அந்த தர்மபூத ஞானத்தை ஆட்கொள்ள முயற்சி பண்ணும். அப்பொழுது எந்த குணத்தினால் அவன் கவரப்பட்டு அவன் மனம் அதில் அடங்குகின்றதோ அதன்படி அவனுடைய சுபாவம், அவனுடைய நிலைப்பாடு இருக்கும் என்பதுதான் பகவான் நமக்கு எடுத்து காட்டினான். இப்பொழுது நம்முடைய தர்மபோத ஞானம் சத்வகுணத்தையால் ஆட்கொள்ளப்பட்டால் சத்வகுணம் மிகுந்துவிடும், மற்ற 2 குணங்களும் குறைந்துவிடும். சத்வகுணம் மிகுந்தால் சதா சர்வ காலமும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே சொல்லுவோம், நல்லதையே நாடுவோம், எம்பெருமானை சரணாகதம் பண்ண வேண்டும் என்ற நல்ல நினைப்பு வரும். ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலும் ஆச்சாரியர்களுடைய திவ்ய சுத்திகளிலும் நம் மனம் சென்று அவர்கள் எப்படியெல்லாம் அனுபவித்தார்கள் என்று நாமும் அனுபவிக்க வேண்டும் என்ற சத்வகுண மிகுதியினால் தகுந்த சதாச்சாரியனை அடைந்து ஆச்சாரிய உபதேசத்தினால் சரணாகதி பண்ணுவது எப்படி என்று அவரிடம் சரணாகதி பண்ணி அவர் நமக்காக எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணி அதனால் நமக்கு எம்பெருமானுடைய பதங்களில் அடைகின்ற பேரு நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை உணர்த்துவதுதான் சத்வகுணம் மனதை, அந்த தர்மபூத ஞானம் சத்வகுணத்தால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இதே சத்வகுணம் மனதுக்குள்ளே செல்கின்ற பொழுது ரஜோகுணத்தினால் அது ஆக்கிரமிக்கப்பட்டால் அவனுடைய ரஜோகுணத்தினால் செருக்கு உள்ளவனாகவும் மமதை உள்ளவனாகவும் அகங்காரம் உள்ளவனாகவும் அவனுடைய மனதை அது மாற்றிவிடும்.
தமோகுணத்தால் அந்த தர்மபோத ஞானம் ஆட்கொள்ளப்பட்டால் அவன் எப்பொழுதும் சோம்பேறியாக, எப்பொழுதும் தூங்குவதாக, எந்தவித சிந்தனையும் இல்லாமல் உண்டு கழிப்பதே தம் வாழ்வு என்று உண்ணுவதும் உறங்குவதும் அன்றி வேறொன்றும் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பான் என்பதுதான் பகவத்கீதையிலே இந்த மனிதர்களுடைய தன்மை எப்படி அமையும் மனதினுடைய விசேஷத்தினால் என்று எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையில் உபதேசித்ததைத்தான் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா என்று இந்த பாசுரத்தை ஆரம்பித்து அதில் நமக்கு தத்துவ ஞானங்களை தத்துவ மொழியாக சொல்லி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு எடுத்துக்காட்டுகின்றால் ஆண்டாள் நாச்சியார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் காவலில் புனலை வைத்து கலிதனை கடைக்கப் பாய்ந்து நாவலில் எழுதிருகின்றோம் நமன்தமர் தலைகள் மீதே என்று திருமாலையிலே தொண்டரடிப்பொடியாழ்வார் ஒரு பாத்திரத்திலே சொல்லுவார். நாங்கள் நாராயண பக்தர்கள், எங்களால் இந்திரியத்தை அடக்க முடிந்தது. இது தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய வாசகம். தொண்டரடிப்பொடியாழ்வார் இந்திரியங்கள் ரஜோகுணத்தை அதிகமாக்கி தமோகுணத்தை அதிகமாக்கி அவருடைய தர்மபோத ஞானத்தை ஆக்கிரமிப்பு பண்ண பொழுது பகவானுடைய நினைவிலிருந்து விலகி ரஜோகுணத்திற்கு சென்று வேறு விதமாக இருந்தார் என்பதுதானே வரலாறு. அப்பொழுது தன் தவறை உணர்ந்து இந்திரியங்களை அடக்க கற்றுக்கொண்டு இந்திரியங்களை அடக்கி தபோகுணம் சத்வகுணம் தனக்கு நிறைந்ததனால் எம்பெருமானிடம் திரும்பி வந்து பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்று இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை தரும் வேண்டேன் அரங்கமான நகலூரானே என்று எம்பெருமானை தரிசனம் பண்ணி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற இந்த சுவையை தவிர மற்ற சுவைகள் எனக்கு வேண்டாம், இந்திர பதவி கிடைத்தால் கூட அது வேண்டாம் என்ற ஒரு வைராக்கியத்தை கொடுத்தது எது? இந்திரிய கட்டுப்பாடு. அதைத்தான் இங்கு சொல்லுகின்றார். தருகிட்டு சென்ற தன்னை நல்வழிப்படுத்தி என் புலனை காவலில் வைத்து அதனால் நான் உன்னை நினைக்கும்படி செய்து அதனால் பெற்ற வன்மையினால் யமபரரிடம் வந்தால் கூட அந்த யமகிங்கரர்களுடைய தலை மீது கால் வைத்து நடக்கின்ற திண்மையை பெற்றோம். நாராயணா என்று உன்னுடைய நாமத்தை சொல்லி நான் நாராயண பக்தனாக இருப்பதனால் என்று காவலில் புனலை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து நாவலில் எழுதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே என்று திருமாலையிலே சொல்லியது. இந்த இந்திரிய கட்டுப்பாட்டு எப்படி நாம் பெற வேண்டும், எப்படி நம் தர்மபோத ஞானம் தமோகுணத்திலோ அல்லது ரஜோகுணத்திலோ ஆட்கொள்ளப்பட்டு நாம் வேறு மார்க்கத்தில் செல்லாமல் அது சத்வகுணத்தால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் நன்றாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற அந்த பறையை நேற்று எப்படி ஆண்டாள் நாச்சியார் வேண்டி பெற்றாலோ அதுபோன்று கைங்கரிய பறையை பெற வேண்டும். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கின்ற அந்த பேர் ஆனந்தத்தை நாம் அடைய வேண்டும் என்று நாம் இந்த பாசுரத்திலே உணர வேண்டும். இப்படி தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது நம்மாழ்வார் பாசுரத்தையும் இங்கு நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும். திருவிருத்தத்திலே இந்த கூடாரை என்பது யார் என்பதற்கு அற்புதமாக நம்மாழ்வார் ஒரு திருவிருத்த பாசுரத்திலே அனுகிரகித்திருப்பார். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பு இன்னென்ற நீர்மை இனி யாம் உறாமை உயிரளிப்பான் என்னென்ற யோனியுமாய்ப் பிறந்தார் எமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருள் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று இந்த பிறவியிலே நான் பிறந்து அனுபவிப்பது இந்த ரஜோகுணங்களும் தமோகுணங்களாலும் நான் ஆட்படுத்தப்படாமல் சத்வகுணத்தால் உன்னையே நினைக்கின்ற அந்த வல்லமையை எனக்கு வேண்டும். நான் செய்கின்ற அடியேன் செய்கின்ற விண்ணப்பத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணு. நேற்று என்று சொன்னால் நான் உன்னுடைய சாமீபியத்திற்கு வந்துவிட்டேன் பறை தா என்று கேட்டால் அல்லவா, இந்த பாசுரத்தை அடியேன் செய்யும் விண்ணப்பன் என்று நம்மாழ்வார் சொன்னதை மனதிலே வாங்கிக் கொண்டு ஆண்டாள் நாச்சியார் அந்த பாசுரத்தை அருளினாலோ என்று உட்பொருளை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி உலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் எப்பொழுதும் இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தாலும் அந்த நல்லதற்கும் தீயதற்கும் காரணம் அவரவர் செய்கின்ற நன்மையும் தீமையும் தான். நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா, நன்மையும் தீமையும் நம் செயல்களால் தான் அமையும் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய உட்பொருளாக நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொல்லி இருக்கின்றாளே, அப்படி என்றால் கூடார் யார் என்று நாம் ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால்
அதற்கு குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பிரபந்த பாசுரங்களிலே விடையை கொடுத்து சென்றிருப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். மெய்யில் வாழ்க்கையை மெய் எனக் கொள்ளும் இவ்வையம் தன்னோடும் கூடுவதில்லை யான். பொய்யான இந்த வாழ்க்கையை மெய் என்று நான் நினைத்துக்கொண்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்பவர்களோடு நான் கூட மாட்டேன், அவர்கள் கூடார் என்று பெருமாள் திருமொழியிலே 3வது திருமொழியிலே ஒரு முதல் பாசுரத்திலே சொல்லுகின்றால், அதே போன்று நூலின் நேரிடையா திறத்தே நிற்கும் ஞாலம் தன்னோடு கூடுவதில்லை நான் என்று இந்திரியங்களால் ஆட்கொள்ளப்பட்டு பெண்ணின்பமே பேரின்பம் என்று அலைகின்ற பித்தர்கள் பின் நான் செல்ல மாட்டேன், அவர்கள் கூடார்கள் என்று குலசேகர ஆழ்வார் நமக்கு எடுத்துக்காட்டினார் பெருமாள் திருமொழியிலே. அதே போன்று மாறனார் வெஞ்சிலைக்கு ஆட்செய்யும் பாரினாரோடும் கூடுவதில்லை நான். மன்மத கலைகளால் தாக்கப்பட்டவர்களாக தெரிபவர்கள், பார்க்கின்ற பெண்களையெல்லாம் மோகப்பொருளாக நினைக்கின்ற கயவர்கள் பின்னால் நான் செல்ல மாட்டேன், அவர்கள் கூடாதவர்கள், கூடார் என்று சொல்லுகின்றார். எல்லாம் பெருமாள் திருமொழி பாசுரத்தில் என்ன எடுத்து சொல்றார்? ஒரு வரி. தீதில் நன்னெறி நிற்க அல்லது செய் நீதியாரோடு கூடுவதில்லை நான் என்று குற்றமற்ற நல்வழியை நாடாமல் பொல்லாங்கு விரும்புகின்றவர்களை நான் நாடமாட்டேன், தவறு செய்பவர்களிடம் நான் சேரமாட்டேன் என்று சொல்லுகின்றார். இப்படி மதனேவிய கனைபால் இருவினைபால் புவிகடல் சாரமும் வடிவாய் இந்த உடம்பு வந்தது. இந்த நெல்லிற்கு உமி போல, செம்பிற்கு களிம்பு போல, உயிர்களுக்கு வினை கர்மம் என்ற அந்த வினைப்பயனாக வருகின்ற ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம் என்று சொல்லப்படுகின்ற கர்ம வினைகள் எப்படி நான் போக்க வேண்டும் என்றால், எம்பெருமானே உன் சரணல்லால் சரணில்லை என்று உணர்ந்து உன்னிடம் சரணாகதி பண்ணி, தகுந்த சதாச்சாரியனிடம் சரணாகதி பண்ணி, தகுந்த ஞானத்தை பெற்று எப்பொழுதும் எந்த நிலையிலும் எந்த தேசத்திலும் உனக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற ஒரு பறையை, பெருமையை, பரிசை நான் பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த தாபத்ரயம் என்று சொல்லப்படுகின்ற ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம் ஆகிய கர்ம வினைகள். கர்ம வினையினால் தான் நாம் அனைவருமே பிறந்திருக்கின்றோம் என்றால் எல்லோருக்கும் கர்ம வினை உண்டு. அந்த ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் ஆகியவற்றை தொலைத்தால் எம்பெருமானிடம் லயமாகிவிடலாம். அந்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் கழிகின்ற பொழுது, இங்கு பாவம் என்றாலும் அது கர்மம்தான், புண்ணியம் என்றாலும் அது கர்மம்தான். சற்று எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், பாவம் என்பது இரும்பினால் போடப்பட்ட விலங்கு, புண்ணியம் என்பது பொன்னால் போடப்பட்ட விலங்கு. விலங்கு தானே. ஆகவே புண்ணியத்தையும் தொலைக்க வேண்டும், பாவத்தையும் தொலைக்க வேண்டும். அப்படி செய்யாத வரையில் நம்மளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இப்போ நம்ம அர்த்தம் பணம் சேர்க்கணும்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேர்த்துட்டே போகிறோமே, அது மாதிரி பல பிறவிகளில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுருக்கோம். என்ன? சச்சித கர்மங்கள், பிராரப்த கர்மங்கள் என்று. அந்த கர்மங்கள் அனைத்தும் தொலைந்து ஜீரோ பேலன்ஸ் வந்தால் தான் எம்பெருமானுடைய திருவடி நிழலில் நாம் லயமாக முடியும். இதுதான் நம் சித்தாந்தம். இதைத்தான் உணர்த்துவார்கள். ஆத்தியாத்ம தாபம், ஆதி தெய்வீக தாபம், ஆதி பௌதிக தாபம் என்று தாபத்ரயம் என்று 3 விதை கர்ம பலன்களை நாம் அனுபவிக்கின்றோம். பிராரப்தம் என்பது தாபத்ரயம் நாம் அனுபவித்தே தீர்க்க வேண்டிய அந்த கர்ம வினையாகும். இந்த கர்ம வினைகளை தொலைத்தால்தான் பிறவித் துயர் நீங்கி புனரபி ஜனனம், புனரபி மரணம் என்ற நிலை நீங்கி நாம் எம்பெருமானிடம் அடைய முடியும், லயமாக முடியும் என்பதைத்தான் நேற்றைய பாசுரத்திலே மேலையா செய்வனகள் வேண்டுவன என்ற அந்த பாசுர வரிகளிலே நமக்கு எடுத்துக்காட்டினார். இப்படி இந்திரியங்களுடைய ஆதிக்கத்திலிருந்து நாம் மீண்டு வந்தால் அதுதான் நம்மை கூடாரிடம் கூடாமல் இருக்கச் செய்யும். ஆகவே தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கின்றார். அதாவது தகாதவர்களை விலக்கி தக்கவர்களோடு கூடி இருக்கின்ற ஞானத்தை எனக்கு நீ அருள வேண்டும் என்பது பாசுரத்தினுடைய உள்ளர்த்தமாக நாம் கொள்ள வேண்டும். குலசேகர ஆழ்வார் எப்படியெல்லாம் கூடாதவர்கள் என்று பட்டியலிட்டு காட்டியவர்களுடன் நான் சேரமாட்டேன் என்று சொன்னாரோ,
அதுபோன்று கூடாதவர்களிடமிருந்து நாம் கூடியில்லாமல் வெறுத்து வர வேண்டும் என்பது தான் இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசமாக, முதல் வரியினுடைய சுவாபதேசமாக நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ இன்னும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எடுத்து மேற்கொள்ளிட்டு சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு ஆழ்வாரும் கொட்டி கொடுத்துருக்கா ஒவ்வொரு பாசுரங்களிலும் கூடாதவர்கள் யார் என்று. இப்போ கூடுபவர்கள் யார் என்று பார்ப்போம். கூடாதவர்னு அனுபவிச்சிட்டோம், அப்போ யார் கூட நம்ம கூடணும்? அதற்கும் ஆழ்வார்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். கூடத் தகுந்தவர்கள் யார் என்பதை பேராளன் பேரோதும் பெரியாரை ஒரு காலம் பிரிகிலேனே என்று எம்பெருமானுடைய பெருமையை, எம்பெருமானுடைய திருநாமத்தை யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கூடுபவர்கள், அவர்களை நான் ஒருபொழுதும் பிரிய மாட்டேன் என்று பெரிய திருமொழியிலே ஆழ்வார் அனுபவித்திருப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். அதே போன்று பொய்கை ஆழ்வார் எம்பெருமானை தொழாமல் காலம் போயிற்றே என்று அஞ்சி அழுகின்ற அடியவர்கள்தான் நான் கூடக்கூடிய அடியவர்கள் என்று சொல்லியிருப்பார். அதாவது பழுதே பலகாலம் போயின என்று அஞ்சி அழுது கொண்டிருக்கும் அவர்கள் என்று முதல் திருவந்தாதி பாசுரத்திலே சொல்லியிருப்பார். ஐயோ, இன்று எனக்கு பெருமாளை போய் சேவிக்க முடியவில்லையே என்று கதறுகின்ற உள்ளத்தை உடைய பக்தர்கள், அவர்களெல்லாம் கூடுபவர்கள், அவர்களிடம்தான் நான் சென்று சேர வேண்டும் என்று சொல்லுவார்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடார் யார், கூடுபவர்கள் யார் என்பதை அனுபவித்தோம் அல்லவா? அடுத்து கோவிந்தா என்று சொல்லுகின்றால் கோவிந்த நாமம்தான் யார் கூடார் யார் கூடுபவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டும். இந்த கோவிந்தா என்பதை பல்வேறு விதமாக நாம் அனுபவிப்போம். ஒரு சொல், அந்த சொல்லை பிரித்து பொருள் அனுபவித்தால் அதனுடைய உட்பொருள் நமக்கு விளங்கும். கோவிந்தா என்பதை விந்தா என்று பிரித்து பொருள் அனுபவிப்போம். கோவிந்தா என்பதை கோ என்பது பசு என்று எடுத்துக்கொண்டு அந்த விந்தன் என்பதை அந்த பசுக்களை ரட்சணம் பண்ணுவன் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆணிரை மேய்த்து ஆணிரை காத்த அந்த எம்பெருமான் கண்ணனை கோவிந்தா என்ற திருநாமம் சொல்லுகின்றது என்று அனுபவிக்க வேண்டும். கோவிந்தா என்பதை பசு என்று எடுத்துக்கொண்டும் எம்பெருமான் ஆணிரை மேய்ப்பதனால் அவன் கோவிந்தன் என்று அனுபவித்தது போன்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே 187வது திருநாமமாக 539 திருநாமமாக இந்த கோவிந்த நாமம் போற்றப்படுகின்றது. கோவிந்தா என்று இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் போற்றுகின்ற அந்த பொருளை மனதிலே கொண்டோம் என்றால் இந்த பாசுரத்திலே ஏன் ஆண்டாள் மற்ற திருநாமங்களை விட்டுவிட்டு கோவிந்தா என்று திருநாமத்தை போற்றுகின்றாள் என்று நாம் உணரலாம். நேற்றைய அர்த்தம் எடுத்துக்கொண்டு விந்தன் என்பதை பூமியை மீட்டல் என்று, விந்தன் என்றால் மீட்டல் என்று ஒரு பொருள் இருக்கின்றது, அர்த்தம் இருக்கின்றது. கோவிந்தன் பூமியை மீட்டவன் யார்? அசுரன் பூமியை கடத்தி கொண்டு சென்ற பொழுது, கடலிலே மூழ்கடித்த பொழுது வராக அவதாரம் எடுத்த அந்த எம்பெருமானை நினைவுபடுத்துவதுதான் கோவிந்த நாமம் என்று நாம் அனுபவிக்கலாம். கோ என்றால் பசு, விந்தன் என்றால் காப்பாற்றியவன் என்ற பொருள் எடுத்துக்கொண்டோம் என்றால் குடையாக ஏந்தி அந்த கோவர்தன் மலையை குடையாக ஏந்தி ஆணிரை காத்த அந்த கோவிந்தனை நாம் இங்கு நினைத்துக் கொள்ளலாம். கோ என்றால் உலகம், விந்தம் என்றால் அந்த உலகத்தின் உரைப்பவன் என்று பொருள் எடுத்துக்கொண்டால் உலகம் வாழ விஸ்வரூபம் எடுத்து பகவத்கீதையை நமக்கு அருளினான் அல்லவா, அதுதான் கோவிந்தன் என்ற திருநாமத்திற்கு அர்த்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம். கோ என்றால் தலைவன் என்ற பொருள் கொண்டு, விந்தன் என்றால் துதிக்கப்படுபவன் என்று பொருள் எடுத்துக்கொண்டோம். எல்லாம் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக, தேவாதி தேவனாக இருக்கின்ற அந்த பேரருளாளர் பெருமாள், அத்திகிரி அருளாளர் பெருமாள், காஞ்சிபுரத்திலே சேவை சாய்க்கின்ற எம்பெருமான் தான் கோவிந்தன் என்று நாம் அனுபவிக்க வேளாம். இப்பொழுது ஆணிரை கோவிந்தன் என்பதற்கு எங்க ஊர் பெருமாளை விட்டுட்டேன்ட்டு மாமி கோச்சுப்பா. கோ என்றால் பசு, விந்தன் என்றால் காப்பவன். ஆகவே ஆமருவி அப்பனாக இருக்கின்ற அந்த தேரெழுந்தூர் திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற அந்த ஆமருவி அப்பன் தான் கோவிந்தன் என்று நாம் அனுபவிக்கலாம். கோ என்றால் தலைவன் என்றும், விந்தன் என்றால் அடையத்தக்கவன் என்றும் பொருள் கொண்டோம் என்றால் யாரை நாம் அடைய வேண்டும், யாரை நாம் உணர வேண்டும், யார் நம்மால் அடையப்படுபவன் என்று அர்த்தம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் வேதங்களாலும் உபநிஷத்தங்களாலும் அடையப்படுகின்ற அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் கோவிந்தன் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம்.
கோ என்றால் ஸ்வர்க்கம் என்று ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அப்ப கோ என்பது ஸ்வர்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் விந்தன் என்பது அந்த சொர்க்கத்தை தருபவன் யார் என்றால் ஜனார்தனன். ஜனார்தனனை தவிர வேறு யாராலும் மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஆகவே கோவிந்தன் என்ற திருநாமம் ஜனார்தனனை குறிக்கின்றது எடுத்துக்கொள்ளலாம். கோ என்றால் கூறிய பொருள், இங்கிலீஷில் சொல்லணும்னா ஏரோ, அது போன்ற ஒரு பொருள் என்று அர்த்தம் இருக்கின்றது. அப்போ அந்த கோ என்ற அந்த கூறிய பொருளை, கூறிய அஸ்திரங்களை விஸ்வாமித்திரிடமிருந்து பெற்றான் அல்லவா ராமபிரான். ஆகவே கோவிந்தன் என்பது ராமபிரானை குறிக்கின்றது என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். கோ என்பதற்கு ஜுவாலை, தீப்பிழம்பு, சுடர், ஒளி என்றெல்லாம் அர்த்தம் இருக்கின்றது. விந்தன் என்பதற்கு அதை உடையவன் என்று நாம் அர்த்தம் எடுத்துக்கொண்டால் கோவிந்தா என்ற திருநாமம் நாராயணபரோ ஜோதி ஆத்மா நாராயணப்பரஹா என்று நாராயண உபனிஷத் போற்றுகின்ற அந்த எம்பெருமானை சொல்கின்றது என்று நாம் அனுபவிக்கலாம். இப்படி ஆழ்வார்கள் பாசுரங்களிலே பலவிதமாக கோவிந்த நாமத்தை சொல்லி போற்றியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த கோவிந்த நாமத்தை இங்கு நினைவுபடுத்தி, அந்த கோவிந்த நாமம்தான் கூடாரை வெல்கின்ற நாமம், அந்த கோவிந்த நாமம்தான் கூடுபவர்கள் யார் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டுகின்ற நாமம் என்பதை உணர்த்துவதற்காக கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்திருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். கூடாரை வெல்லும் கோவிந்தா என்பதை இந்த கோவிந்த நாமம் எப்படி வெவ்வேறு எம்பெருமானுடைய திருநாமத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம், எம்பெருமான்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று பார்த்தோம். தசாவதாரத்தின் கூட இந்த கோவிந்த நாமத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். கோ என்றால் வேதம் என்ற பொருள், விந்தம் என்றால் காப்பவன் என்ற பொருள். மத்ஸ்யாவதார காலத்திலே வேதத்தை அந்த அசுரன் மறைத்து சென்ற பொழுது நம்ம லக்ஷ்மி ஐக்கியவர் எப்படி மீட்டுக் கொடுத்தாரோ அதுபோன்று வேதங்களை மீட்டுக் கொடுத்த மத்ஸ்யாவதாரத்தையும் நாம் நினைவில் கொள்ளலாம். கோ என்றால் மலை என்றும் விந்தம் என்றால் தாங்குபவன் என்றும் எடுத்துக்கொண்டால் கோவர் கூர்மமாக இருந்து, இங்க பாருங்க கூர்மாவதாரம் பரமபதத்தில் இப்படிதான் இருக்கும் இந்த பீடம். அந்த கூர்மமாக இருந்து இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றானே அந்த எம்பெருமானுடைய கூர்மாவதாரத்தை, என்ன பாக்கடலை மதனம் பண்ணின பொழுது எம்பெருமான் தானே போயிட்டு கீழே கூர்மமாக இருந்து காப்பாற்றினான். ஆகவே கூர்மாவதாரத்தை நினைவுபடுத்துவதாக கோவிந்த திருநாமத்தை அனுபவிக்கலாம். கோ என்றால் உலகம், விந்தம் என்றால் காப்பவன் என்று பொருள் கொண்டால் வராக அவதாரத்திலே பூமி பிராட்டியை மறைத்த அரக்கன் கவர்ந்து சென்ற பொழுது வராக அவதாரம் கொண்டு மீட்டு வந்தானே, அதை நினைப்பதாக வராக அவதாரத்தை அனுபவிக்கலாம். நான்காவதாக கோ என்றால் சொல் என்று எடுத்துக்கொண்டு, விந்தன் என்றால் இந்த சொல்லுக்கு உடையவன் என்ற பொருள் எடுத்துக்கொண்டோம் என்றால், நரசிம்ம அவதாரத்திலே பிரகலாதன் போற்றி துதித்த நல்ல சொற்களை ஏற்றுக்கொண்டு சன மாத்திரத்திலே தூணை பிளந்து கொண்டு வந்தான் அல்லவா, அந்த நிருசிம்ம பெருமானை சொல்லுவதாக, நிருசிம்ம அவதாரத்தை சொல்லுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கோ என்றால் உலகம், விந்தன் என்றால் காப்பவன் என்ற பொருள் கொண்டோம் என்றால் வாமன திருவிக்கிரம அவதாரத்திலே வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக உயர்ந்து இந்த உலகத்தில் ஒரு திருவடியால் அளந்தானே அந்த அவதாரத்தை உணர்த்துவதாக கோவிந்த திருநாமத்தை எடுத்துக்கொள்ளலாம். கோ என்றால் பூமி என்றும், விந்தன் என்றால் அரசன் என்றும் பொருள் கொண்டோம் என்றால் பாராளும் படர்செல்வமாகி இந்த பூமியை ஆண்டவன் ராமபிரானை ரட்சணம் பண்ணின அந்த ராமபிரானை உணர்த்துவதாக, ராமாவதாரத்தை உணர்த்துவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கோ என்றால் பசுக்கூட்டம், விந்தன் என்றால் அதை காப்புவன் என்ற பொருளை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆணிரை மேய்த்து ஆணிரைகளை காத்த கண்ணன் அந்த கிருஷ்ணாவதாரத்தை குறிக்கின்றது என்றும் கோவிந்த நாமத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி கோ என்றால் உலகம், விந்தன் என்றால் காப்புவன் என்று பொருள் கொண்டு அதர்மம் அதிகமாகி உலகம் அழிகின்ற பிரளய காலத்திலே வந்து இந்த உலகை ரட்சணம் பண்ணுவதற்காக கல்கி அவதாரம் எடுப்பான் என்பதற்காக கல்கி அவதாரத்திற்கும் இதை நாம் கோவிந்த திருநாமத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு வித அனுபவம் தான். ஒரு சொல்லை எப்படி நாம் உள்ளே மனதுக்குள்ளே வாங்கிக் கொள்கின்றோம் என்பதை பொறுத்து தான் அந்த எம்பெருமானுடைய திருநாமம் எத்தகைய ஏற்றமுடைய திருநாமம் என்பதை நாம் அனுபவிக்கலாம். இந்த திருப்பாவையிலே இந்த கோவிந்த திருநாமத்தை 3 பாசுரங்களிலே ஆண்டாள் சொல்லியிருக்கின்றார். ஏன் 3 பாசுரங்களிலே சொல்லியிருக்கின்றாள் என்றால், மூவடி மண் அளந்த அந்த திருவிக்கிரம அவதாரத்தை போற்றி 3வது பாசுரத்திலே சொன்னது போன்று கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று இன்றைய பாசுரத்திலே சொல்லுகின்றார்.
குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்று நாளைய பாசுரத்திலே சொல்லுவாள். இற்றைக்கும் 7 பிறவிக்கும் பறை தருபவன் அந்த கோவிந்தன் என்று 29வது பாசுரத்திலே சொல்லுவாள் என்று தொடர்ந்து 3 பாசுரங்களிலே கோவிந்த நாமத்தை எடுத்துச் சொல்லுவதாக அனுபவிக்கலாம். இப்படி உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம். இங்கு சன்மானமாக ஆண்டாள் நாச்சியார் எதையும் கண்ணனிடம் பிரார்த்திக்கவில்லை என்று நேற்று அனுபவித்தோம். அவள் வேண்டியதெல்லாம் கண்ணா நீயே எனக்கு வேண்டும் என்று வேண்டினாள். பகவத்கீதையிலே பகவான் பலமுறை கீழ்ப்பாசுரங்களை அனுபவிக்கும் பொழுது அந்த ஸ்லோகத்தை நான் இங்கு அனுசந்தானம் பண்ணி விளக்கம் சொல்லியிருக்கின்றேன். என்னிடம் 4 விதமான பக்தர்கள் வருவார்கள். ஒருவர்கள் எனக்கு பணத்தை கொடு, பதவியை கொடுன்னு வேண்டுவா. ஒருத்தன் எனக்கு ஞானத்தை கொடுன்னு வேண்டுவா. ஒருத்தன் இந்த ஞானத்தினால் உன்னை அறிகின்ற தன்மையை கொடு என்று வேண்டுவான். யாரோ ஒரு பக்தன் தான் உன்னையே எனக்கு கொடு என்று பிரார்த்திப்பான். அப்படிப்பட்ட மக்கள் நிறைந்த உலகம் என்று பகவத்கீதையிலே எம்பெருமான் சொன்னதை பகவத்கீதையாகிய திருப்பாவியிலே நேற்றைய பாசுரத்திலே கண்ணா எங்களுக்கு தகுந்த பறை நீதான், உன்னையே எனக்கு கொடு, என்னை உன்னில் வைத்தேன் உன்னை என்னில் வை என்று பிரார்த்தித்தால் அல்லவா? அந்த அனுபவம்தான் இங்கு உந்தன்னை பாடி பறை கொண்டு யான் பெறுகின்ற சன்மானம். சன்மானம் என்றால் பரிசு. ஒரு காரியத்தை பண்ணிட்டா புகழ்ந்து போற்றி ஒரு சாதாரணமாக லோகத்திலே லோகாயுத வாழ்க்கையிலே ஒரு காரியம் செஞ்சு முடித்த உடனே ஒரு பரிசு கொடுக்கிறாள் இல்லையா? ஆனால் எம்பெருமானையே தனக்கு வேண்டும் என்று பிரார்த்தித்தால் அவன் தன்னையே கொடுத்து விடுகின்ற தயாளன். அதையும் நேற்றைய பாசுரத்திலே நமது ஆச்சாரிய சாருபவனுடைய ஒரு பாசுரத்தை எடுத்துக்காட்டி அடைக்கலப்பத்திலிருந்து எப்படி எம்பெருமான் தன்னையே தருகின்ற தனது அனைத்தையும் தருகின்ற பேரொருளாளன் என்று அனுபவித்தோம் அல்லவா? அதையும் மனதில் கொள்ளுங்கள். ஆகவே கண்ணன்தான் எங்களுக்கு சன்மானம் என்பதைத்தான் இங்கு ஆண்டாள் நாச்சியார் உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம், என்னுடைய கைங்கரியமாகிய சன்மானம், அந்த கைங்கரியத்தினுடைய பலனாக நீயே எனக்கு சன்மானம் பரிசு என்று கேட்கின்றார். இப்படி இதற்கு பலவிதமாக ஆழ்வார் பாசுரங்களை அனுபவிக்கலாம். இருந்தாலும் சன்மானம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? நாடு புகழும் பரிசாக இருக்க வேண்டும். பரிசு அது நல்ல பரிசாக இருக்க வேண்டும், நாடு புகழ்கின்ற பரிசாக இருக்க வேண்டும். ஆகவே நாடு புகழும் நல்ல பரிசை வேண்டுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். கண்ணன் நாடு புகழும் பரிசை அடையவர்களுக்கு பிரமித்து போகும் மன்னும் வேண்டியதை தருகின்ற வல்லல் அல்லவா? வரம் தரும் வரதன் என்று சொல்லுவார்கள். நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறியே மூடர்களே, உனக்கு இதை தவிர நிறைய கொடுக்கணும்னு நான் காத்துருக்கேன், நீ அல்பமாக எனக்கு இது போருட்டு கேட்குறியேன்ட்டு பெருமாள் நினச்சிட்டு நம்ம அவன்கிட்ட போய் எனக்கு பெருமாளே எனக்கு நல்ல படிப்பு கொடு, ஞானத்தை கொடு, எனக்கு அமெரிக்கா போகிறதுக்கு விசா கொடு, என் பிள்ளைங்க இப்போ அமெரிக்காவில் போய் சம்பாதிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு, இப்படி என்னென்னமோ அர்த்தார்த்தமாக வேண்டுகின்றோம் அல்லவா? ஆனால் ஆண்டாள் என்ன வேண்டினாள்? உன்னையே எனக்கு கொடு, நீ என்னுள் நிறைய வேண்டும் என்று வேண்டினான் அல்லவா? அதுதான் நாடு புகழும் பரிசு. எம்பெருமான் நம் உள்ளத்திலே லாலனை பண்ண வேண்டும் என்றால் எல்லாராலும் முடியுமா? அந்த அளவுக்கு நம்மை நாம் நெறிப்படுத்திக் கொண்டு தங்கத்தை நெருப்பிலே இட்டு பொன்னை உருக்கி சுத்தப்படுத்துவது போன்று நம்மை நாமே உருக்கிக் கொண்டு இந்திரியமாகிய நெருப்புகளிலிருந்து எப்பொழுது நாம் பொலிவு பெற்று மீண்டு வருகின்றோமோ அப்பொழுது மாறுவோம் என்பதோர் கோயில் அமைத்து அதில் மாதவன் தெய்வத்தை நாட்டி என்று ஆழ்வார் அனுபவித்தார் அல்லவா? அந்த நிலையிலே எம்பெருமான் நம் உள்ளத்திலே குடிபுகுவான் என்று சொல்லுவதைத்தான் பரிசு, நல்ல பரிசு, நாடு புகழும் பரிசு என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நாடு புகழும் பரிசினால் நன்றாக என்று சொல்லுகின்றார். நேற்று இந்த நாடு புகழும் பரிசு என்பது என்ன? எம்பெருமானுடைய திருநாமத்தை போற்றி பரவி அவனுடைய சரணங்களே சரணாகதி பண்ணுகிறது தானே நாடு புகழும் பரிசு. அதைத்தானே தன்னுடைய தகப்பனார் என்ன சொன்னார்? நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயா என்று சொன்னார் இல்லையா திருப்பிள்ளாண்டு பாசுரத்திலே? அதுபோன்று நாடு புகழ்கின்ற பரிசாக கண்ணா நீ எங்களுக்கு என் உள்ளே வர வேண்டும், எனக்கு வர வேண்டும், எனக்கே கண்ணன் என்ற அந்த உரிமையை எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நான் உன்னிடம் லயமாக வேண்டும் என்று ஆண்டாள் வேண்டுகின்றாள். இதே திருவாய்மொழியிலே ஒரு பாசுரத்திலே நம்மாழ்வார் அனுபவித்திருப்பார். நாடும் நகரமும் நன்குடன் காண நலனிடை ஊர்தி பண்ணி
வீடும் பெற்று பெருத்ததன் மூவுலகுக்கும் தரும் ஒரு நாயகமே என்று எங்களுக்கு எல்லோரும் அறிகின்றபடி அனுகிரகம் பண்ணி வீடு என்ற அந்த மோட்சத்தையும் கொடுக்கின்ற எம்பெருமானே என்று நம்மாழ்வார் அனுபவித்திருப்பார். அந்த வகையிலே நாடு புகழும் நல்ல பரிசு எம்பெருமானாகிய கண்ணா நீதான் என்று சொல்லி அடுத்த வரியிலே என்ன சொல்லுகின்றார்? வீடு தருகின்ற அந்த எம்பெருமானை நினைத்து நாங்கள் நோன்பு நோக்க ஆரம்பிப்பதற்கு முன் செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், நெய்யுண்ணோம், பால் உண்ணோம் என்றெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கொண்டோம் என்று உன்னிடம் வந்து உன் சாமீபியத்தில் வந்து உன்னுடைய அருளை பெற்று உன்னுடைய அணிகலன்களை பெற்று சாரூபம் அடைந்து நாங்களும் நித்திய சூரிகளைப் போன்ற ஒரு நிலையிலே அடைந்துவிட்டோம். அதுதான் சாயுஜ்ய நிலை என்று நம் தத்துவத்திலே விளக்குவார்கள். சாயுஜ்ய நிலை என்றால் அவனிடம் ஐக்கியமாகி விடுகின்ற அந்த நிலை, அதுவேதான் இறுதியான நிலை என்பதை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் காட்டி அவனுடைய லோகத்திற்கு வந்தோம், அவனுடைய அருகிலே வந்தோம், அவனுடைய சொரூபத்தை கொண்டோம், அடுத்து அவனைப் போலவே ஆகின்ற அந்த தன்மை சாயுஜ்யம் என்ற நிலையை அடைவதைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்கிறார். இதை யதார்த்தமாக ரொம்பவும் கீழே இறங்கி சொல்லணும்னா, இப்போது ராமகிருஷ்ணா நகர் இந்த ஒரு சின்ன ஊர் இருக்குது, இதில் ஒரு 4 தெரு இருக்குது. அந்த 4 தெரு சாலோகம், எம்பெருமான் இருக்கின்ற லோகம். அப்படி உருவகப்படுத்திப்போம், மனசில் கற்பனை பண்ணிக்குவோம். அந்த சாலோகத்தில் எல்லாரும் இருக்கா. அவனுடைய சமீபத்தில் யார் இருக்கா? இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவா, இந்த தெருவில் இருக்கிறவா, அந்த கடைசி தெருவில் இருக்கிறவா தூரத்தில் இருக்கா, அப்புறம் சமீபம். அப்படி எம்பெருமானுக்கு சமீபத்தில் வருது. அப்புறம் சமீபத்தில் வந்தால் போருமா? இப்போ நாமெல்லாம் எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப சமீபமாக வந்துட்டோம். ஏன்னா அவனுடைய திருவடி வாரத்திலேயே உட்காந்துட்டுருக்கோம். ஆகையினால் நம்ம சமீபத்தில் வந்துட்டோம். அடுத்தது நமக்கு ரூபம் வேண்டும். எம்பெருமானை போன்ற ரூபம் வேண்டும் என்றால் மனதிலே கற்பனை பண்ணி பாருங்கள். சங்கு சக்கரம் ஏந்தி கொண்டு எம்பெருமானுடைய திவ்யாயுதங்களை தரித்து கொண்டு எம்பெருமானை சரணடைகின்ற அந்த பக்குவத்தை நாம் அடைகின்றவன். இப்போல்லாம் இப்போ அந்த மாமா இப்போ எல்லாம் அவர் இங்கே போயிட்டு காதில் வந்து சங்கு சக்கரம் போட்டுருப்பார், எம்பெருமான காதில் தோடு போட்டுருக்கிறது, இப்படி என்ன மாதிரி மாலைகள் போட்டுருக்கிறது. அதெல்லாம் என்ன அவன் அனுபவிக்கிறத நாமளும் அனுபவிக்கின்ற அந்த ஒரு உணர்வினால் போட்டுக்கிறது. இது வந்து நம்மளுடைய செல்வச் செழிப்பை சொல்லுவதற்காகவோ மற்றதற்காகவோ அல்ல. ஒரு வைஷ்ணவனுக்கு முக்கியமான அணிகலன் இந்த தாமரை மணியும் துளசி மணியும் என்று எம்பெருமானே பகவத்கீதையில் சொல்லியிருக்கா. அதனால ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வந்து தாமரை மணியை மாலையாக போட்டுக்கணும், துளசி மணியை மாலையாக போட்டிருக்கின்றது. அந்த தத்துவம் நம் மனசில் இதை போடும்போதாவது நமக்கு ஞாபகம் வராதா? அப்பயாவது நமக்கு எம்பெருமானை பற்றி நினைக்கின்ற சிந்தனை வராதா? அப்படியாவது நம்முடைய துர்சிந்தனைகளை இந்த அணிகலன்கள் போக்கிவிடாதா என்பதற்காகத்தான் சாரூபம் அடைவதற்காக எம்பெருமானை போன்ற ஒரு தோற்றம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவன் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆபரணங்களை வேண்டி இந்த பாசுரத்திலே என்ன சொல்லுகின்றால், இன்னும் பல ஆபரணங்களும் எங்களுக்கு வேண்டும். அதுதான் நம்மாழ்வார் சொன்னார், பேரும் பலவே ஆபரணங்களும் பலவே என்றார்கள். ஒரு ஆபரணமா 2 ஆபரணமா எத்தனையோ ஆபரணங்கள், அத்தனையும் அனுபவிப்போம் என்று இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்க ஆண்டாள் நாச்சியார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதை அற்புதமாக பாசுர வரிகளிலே ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்திருக்கின்றார். இத்தகைய உண்மைகளை உணர்த்துகின்ற பெரிய பாசுரம். இன்னும் நிறைய சொல்லணும், சொல்றதுக்கு இன்னொரு சமயத்தில் எம்பெருமான அனுகிரகம் பண்ண மீதி சொல்லாமல் விட்டதையெல்லாம் அப்பொழுது சேர்த்து அனுபவிப்போம். சூடகமே தோல்வலியே பாடகம் செழிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். எம்பெருமானுக்கு இருக்கின்ற அத்தனை அணிகலனையும் நாங்கள் அணிந்து கொண்டோம். நேற்றைக்கு என்ன சொன்னால் 6 அணிகலன்களை கேட்டார், அதோடு திருப்தி ஆகலை. இந்த சாரூபம் அடைய வேண்டும் என்றால் சூடகமே தோல்வலியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனே பல்கலனும் யாம் அணிவோம். நான் உண்டி அணிஞ்சா போறாது, என் கூட வந்த பக்தர்கள் எல்லாம் அணிய வேண்டும் என்று கேட்டு இதை இந்த அனுபவத்தை ஆழ்வார் அனுபவிச்சிருக்கிறதையும் நாம் அனுபவிக்கணும். ஒரு பாசுரத்தில் ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்னா, காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வலை குலுக்கும் கூரையுடுக்கும் மயக்கும் தன் கோவை செவ்வாய் திருத்தும் தேறி நின்று 1000 பேர் தேவன் திறம் பிதற்றும் மாறில் மாமணி வண்ணன் மேல் இவள் மாளுருகின்றாளே என்று
தாய் பாவனையிலே தன் மகள் எப்படியெல்லாம் எம்பெருமானிடம் காதல் கொண்டு அலைகின்றாள் என்று ஆழ்வார் அனுபவித்திருப்பார். இந்த நல்ல உடையை உடுத்திக்கொண்டு கண்ணாடி வலைகளை கையில் போட்டு நல்ல மலர்களை சூடிக்கொண்டு வலைகள் குலுங்கி இருக்கின்றபடி கொவ்வை செவ்வாய் திருத்தம். இப்போதான் லிப்ஸ்டிக் போடுறான்றது கிடையாது. கொவ்வை செவ்வாய் திருத்தம்னா ஆழ்வார் காலத்திலே அழகான அதரங்கள். அந்த எம்பெருமானை சேவிக்கணும்னா அவனுடையதை போன்ற சொரூபம் நமக்கு வேண்டும் என்ற அந்த ஞானத்தினால் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேறி தேறி நின்று 1000 பேர் தேவன் திறம் பிதற்றும் வந்தார். எம்பெருமானுடைய 1000 நாமங்களை வாய் பிதற்றிக்கொண்டே இருக்கும். பிதற்றுதல்னா அதே ஸ்மரணையில் இருப்பது என்ற அர்த்தம். சதா சர்வகாலம் எழுந்தால் நாராயணா, உட்கார்ந்தால் நாராயணா, நின்றால் நாராயணா, நடந்தால் நாராயணா என்று சொல்லுது. சில பேர் எழுந்தால் ராமா, உட்கார்ந்தால் ராமான்னு சொல்றா. சில பேர் எழுந்தால் கிருஷ்ணா, உட்கார்ந்தால் கிருஷ்ணா. எப்படி சொன்னாலும் ராமா என்று சொன்னால் என்ன, கிருஷ்ணா என்று சொன்னால் என்ன, நாராயணான்னு சொன்னா என்ன, கோவிந்தான்னு சொன்னா என்ன, வாசுதேவான்னு சொன்னா என்ன, நரசிம்மான்னு சொன்னா என்ன, ஐக்ரீவான்னு சொன்னா என்ன, எல்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்கள். ஆகவே அவனுடைய திருநாமங்களையே சதா சர்வகாலமும் ஸ்மரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு நிலைமையை சூடகமே, தோல்வலியே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் என்று ஆழ்வார் காட்டினார் அல்லவா. தன் பெண் எம்பெருமானியே நினைத்து உருகுகின்ற அந்த நிலையிலே ஆண்டாள் நாச்சியார் நம்மை இருக்க வைக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். சூடகம் என்பது ஆச்சாரியனிடம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்வது என்று ஒரு பொருள் சொல்லுவார்கள். தோல்வலை என்பதற்கு எம்பெருமானுடைய சாரூபியம் நம்மிடம் நிலைக்க ஆச்சாரியன் மூலம் தங்களுடைய தோள்களிலே சங்கு சக்கர லாஞ்சனம் பண்ணிக்கொள்ளுவது என்று சொல்லுவார்கள். இப்படி நாம் அனுபவிக்க. ஏன்னா அவனுடைய சொரூபம் நமக்கு வேண்டும் என்றால், அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அருகதை நமக்கு வேண்டும் என்றால், அவனுடைய அந்த அணிகலன்கள் நம் தேகத்திலே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நமக்கு சங்கு சக்கர லாஞ்சனம் பண்ணுகின்றார்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்திலே. அதை மனதிலே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆச்சாரியன் செய்கின்ற திரு உபதேசம், நமக்கு நல்ல உபதேசம் நம் ஆச்சாரியன் பண்ணுறது தான் தோடு என்ற வார்த்தையிலே சொல்லுகின்றால், செவிப்பு என்பதும் அந்த துவயமந்திரத்தை ஆச்சாரியன் நமக்கு எப்படி உபதேசம் பண்ணுகின்றார் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் சரணல்லால் வேறு சரணில்லை என்று எம்பெருமானுடைய சரணங்களை பற்றுவதுதான் பாடகம் என்ற சொல் உணர்த்துகின்றது என்று உணர வேண்டும். இதைத்தான் என்றடைய பல்கணனும் நாம் அடைவோம் என்று ஆண்டாள் சொல்லியது. நம்மாழ்வார் பாசுரத்தை மனதிலே எடுத்துக்கொண்டால், பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பலபல கண்டுண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம் பலபலவே ஞானமும் பாம்பனை மேலோர்க்கேயே என்று எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதுதான் எங்களுடைய வாழ்வு என்றிருக்கின்ற நிலையை சொல்லுகின்றால் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. பகவத் சேவை, பகவத் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு இன்று கண்ணனை கண்ணாரக் கண்டு அவனை தன்னிடம் பெற்று வாங்கி கொண்டதனால் அவனுடைய அணிகலன்களை பெற்றோம். கண்ணா நீயே எனக்கு வேண்டும் என்று கண்ணனையும் என்னிடம் பெற்றுக்கொண்டதனால் இப்பொழுது ஆனந்தம்தான். அந்த ஆனந்தத்தை எப்படி அனுபவிப்பது? நோன்பை பூர்த்தி செய்வது. நோன்பை பூர்த்தி செய்வது எப்படி? என்ன சங்கல்பம் எடுத்துக்கொண்டோமோ அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொன்னால் அல்லவா, இப்பொழுது நிறைய நெய் சாப்பிட போகிறோம், இப்பொழுது நிறைய பால் சாப்பிட போகிறோம், அன்று நல்ல ஆடை உடுத்த போகிறோம், நன்றாக கண்மை இட்டுக் கொள்ளப் போகின்றோம். ஏனென்றால் அவனுடைய சொரூபம் எனக்கு வந்துவிட்டது அல்லவா. அந்த சொரூபத்தை நான் ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையிலே ஆடையுடுப்போம் அதன் பின்னே மூடனை பெய்து முழங்கை வழிவார பார்ச்சோறும் உண்ணுவோம் என்று சொல்கின்றார். இப்படி கண்ணனோடு கூடியிருந்து குளிர்கின்ற ஒரு நிலைமையை காட்டுவதுதான் இந்த பாசுரச் சொற்கள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதை அர்த்த பஞ்சகம் என்ற ஒரு கிரந்தத்திலே நமது சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அற்புதமாக விளக்கியிருப்பார். இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பெரியாழ்வாரும் திருப்பல்லாண்டிலே ஒரு பாசுரத்திலே சொல்லியிருப்பதும், நெய்யடை நல்லதோ சோறும் நியமும் மத்தானைச் சேவகும் கையடக்காயும் கழுத்துக்கு பூண்டு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்தென்னை வெள்ளியூராக்க வல்ல பையுடையனாக பகைக்குடியானுக்கு பல்லாண்டு குருதுமே என்று பல்லாண்டு கூறிக்கொண்டு பார்ச்சோறு மூட நெய் என்று சொல்லுவது வேதத்தில் சொல்லுகின்ற அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ அகமன்னாதா என்ற அந்த வேத வாக்கியத்தை சொல்லுகின்றது.
அதாவது நாம் ஜீவாத்மாக்கள் அனைவரும் பகவானுக்கு அன்னம். பகவான் இந்த ஜீவாத்மாக்களை அன்னமாக எடுத்துக்கொள்கின்றான். அவனுக்கு அன்னமாகின்றோம் என்ற பெருமையிலே இந்த ஜீவாத்மா மகிழ்கின்றது என்ற வேத வாக்கியத்தை இங்கு ஆண்டாள் நாச்சியார் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று தொடங்கின அந்த விரதத்தை முடித்துக்கொண்டு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்வோம் என்று அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை சொல்லுகின்றால், இந்த வேத வாக்கியத்தை சொல்லுகின்ற பொழுது இன்னும் நிறைய சொல்லணும். ஆனால் இன்னும் காலம் கருதி அதெல்லாம் பின்னொரு காலத்தில் அனுபவிப்போம் என்று சொல்லிவிட்டு, பாலில் சோறு கலந்தாற்போல் சோற்றே பாலும் நெய்யும் கலந்தாற் போன்று அவன் நம்மிலும் நாம் அவனிலும் ஒன்றாக உறைந்து விட்டோம். அத்தகைய நிலை சாயுஜ நிலை, இறுதியிலே எம்பெருமானிடம் லயமாகின்ற நிலை. இதுதான் பக்தியினுடைய உச்ச நிலை, முக்தி அடைவது. இந்த தேகம் எழுந்த பிறகு இந்த ஆத்மா எம்பெருமானிடம் சரணடைந்து அவனுடைய சரணத்தில் லயமாகி விடுகின்றது என்ற தத்துவத்தை இந்த பாசுரத்திலே சாயுஜ்ய நிலையாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இதற்கு அவள் வேண்டிய பரிசு கண்ணனையே. நேற்றைய பாசுரத்திலே சுவாமி ஒரு இது பண்ணார், கற்பூரம் நாருமோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாஞ்ச சன்னித்து முழு பாசுரமும் சொல்லாமல் போயிட்டேன்ட்டு என்கிட்ட ஒரு ஆதங்கப்பட்டார். அதனால அந்த பாசுரத்தை இப்பொழுது இங்கு நினைவுபடுத்துகின்றேன். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவல செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்புதைத்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் வெறுப்பிற்று கேட்கின்றேன் சொல்லாழிவன் சங்கே. நேற்று என்ன கேட்டா, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சொன்னார் இல்லையா. மற்ற சங்கங்கள்லாம் பொய், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? பாலன்ன வண்ணத்தும் பாஞ்சசன்யம் தான் எனக்கு பரிசாக வேண்டும் என்று கேட்டால் அல்லவா, அதுதான் நாடு புகழும் நல்ல பரிசு என்று இந்த பாசுரத்திலே சொல்கின்றார். எப்படி நாடு புகழும் நல்ல பரிசு? மற்ற ஆயுதங்கள் எம்பெருமான் கொண்டிருக்கின்ற மற்ற அணிகலன்கள் அல்லது ஆயுதங்களை விட இந்த சங்கத்திற்கு ஒரு ஏற்றம் என்னவென்றால், அவனுடைய அதரச்சுவையை சுவைக்கின்ற பெருமை கொண்டதல்லவா இந்த சங்கம். வேறு எந்த ஆயுதமோ அல்லது ஆபரணங்களோ எம்பெருமானுடைய அதரத்தை சுவைத்து பார்த்தது. ஆகவே திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று அது சுவைத்தது அல்லவா. அந்த மாதவனுடைய வாய்ச்சுவை எனக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் சங்கே, அந்த பால்வண்ண சங்கே எனக்கு நீ கொடு என்று நேற்று கேட்டால், அதை இந்த பாசுரத்திலே நாடு புகழும் நல்ல பரிசு என்று பூடகமாக அனுகிரகித்திருக்கின்றால் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாசுரம் இப்படி நாடு புகழும் நல்ல பரிசாக எம்பெருமானியே வேண்டி எம்பெருமானுடைய சரணத்திலே சரணடைந்து, முதல் பாசுரத்திலிருந்து ஒரு சாதாரணமாக ஒரு முடிக்கின்ற பொழுது என்ன பண்ணுவோம், ரெவ்யூ பண்ணுறதுன்ற ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா. இதுவரையில் நம்ம என்ன அனுபவித்தோம் அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்க்க, மனசுக்குள்ளேயே ஓட்டி பார்க்க. முதல் பாசுரத்தில் எப்படி அப்படின்னா, மார்கழி நீராடி விடியற்காலையில் நீராடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு, அடுத்த பாசுரத்திலே மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதம் செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் என்றெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கொண்டு, எதற்காக இந்த சங்கல்பம் பண்ணிக்கொண்டோம்? ஓங்கி உலகளந்த அந்த உத்தமனுடைய பேர் பாடுவதற்காக, அவனுடைய பெருமையை சொல்லுவதற்காக, அவனிடம் நாங்கள் சரணாகதி பண்ணுவதற்காக, அவனுடைய தாளிலே சரணாகதி அடைவதற்காக அவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு, நல்ல மழை பொழிய வேண்டும், நாட்டிலே நல்ல மழை பொழிந்து எல்லோரும் வாழ வேண்டும், அப்பொழுதுதான் என் பக்தர்கள் என்னோடு வருவார்கள் என்று, அனைவருக்கும் நல்லது வேண்டும் என்று நல்ல மழையை வேண்டி, நல்லதையே நினைத்து நல்லதையே யோசித்து நல்லதையே சொல்லுவோம் என்று ஒரு சங்கல்பத்தையும் பண்ணிக்கொண்டு, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க எங்களுடைய பிழைகள் அனைத்தையும் தீயினுள் தூசு போன்று நீ போக்குவாய் என்ற பரம விசுவாசத்துடன் உன்னுடைய பெயரையும் புகழையும் போற்றி பாடிக்கொண்டு, நாங்கள் 10 தோழியர்களை எழுப்புவதாக 10 பாசுரங்களை அமைத்து 10 தோழியர்களையும் உறங்குகின்ற தோழியர்களையும் அஞ்ஞானத்தில் மனதிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற தோழியர்களை எழுப்பி மெய்ஞான உலக்கு ஞானச்சுடரை நோக்கி நாம் செல்வோம் என்று அவர்களையும் அழைத்துக் கொண்டு, அப்படிப்பட்ட ஞானச்சுடரை நாம் அடைய வேண்டும் என்றால் நமக்கு ஆச்சாரியர்களுடைய நல்லுபதேசம் வேண்டும் என்பதனால் தோழியரை எழுப்புகின்ற அதே பாசுரங்களிலே 10 ஆழ்வார்களையும் எழுப்பி அவர்களை ஆச்சாரியர்களாக வரித்துக் கொண்டு, அவர்கள் சொன்ன அந்த உபதேசங்களை மனதிலே வாங்கிக் கொண்டு, எம்பெருமான் நந்தகோபனுடைய வீட்டு வாசலிலே வந்து அவனுடைய திருக்கதவும் தாழ் திறக்க வேண்டும் என்று அங்கு காவற்காரனை, அதாவது எம்பெருமானுடைய காவலில் நிற்பவர்களிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு
அதன் பிறகு உள்ளே சென்று எம்பெருமானுடைய தாய் தந்தையரை எழுப்பி அவர்களுடைய அனுமதி பெற்று அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு அதன் பிறகு அவளுடைய எம்பெருமானுடைய தமையனாகிய பலராமனுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கூடியிருந்து நப்பிண்ணை கங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாய் என்று எம்பெருமான் ரசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நப்பிண்ணை பிராட்டியிடமும் அவளையும் எழுப்பி அவளையும் துணையாக கொண்டு அவளை புருஷகாரியாக கொண்டு எங்கே வருகின்றார்கள்? எம்பெருமானுடைய நடையழகை அனுபவித்து தான் கொண்டு வந்த காரியங்கள் அனைத்தையும் மறந்து போகின்ற அளவு உன் நடையழகு இருக்கின்றதே என்று அந்த நடையழகையும் சௌந்தரியத்தையும் ரசித்துவிட்டு அவன், நீ பள்ளியறையிலிருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாது, நீ நடந்து வந்து உன் சீரிய சிம்மாசனத்திலே அமர்ந்து சபா மண்டபத்திலே அமர்ந்து நாடும் நகரமும் நன்கறிய எங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ணப் போகின்றாய் என்பதை உன் சமீபத்திலே சொல் என்று அவனுடைய திருவடி வாரத்திலே அந்த சீரிய சிம்மாதனத்தின் கீழ் அமர்ந்து, நாமெல்லாம் இப்போ இங்கே அமர்ந்திருக்கின்ற மாதிரி அந்த சிம்மாதனத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு என்ன கேட்கிறாய்? எனக்கு 6 விதமான பறையை கொடு. பறை என்றால் பரிசு. என்ன பரிசு? உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டிய பரிசு. அந்த கைங்கரியம் எப்படி எமக்கு கிடைக்கும்? எம் அகங்காரம் என்ற 6 கொடியவர்கள் என் உள்ளத்தில் இருந்து நீங்க வேண்டும் என்று நேற்றைய பாசுரம் வரையில் அந்த சாரூப நிலையில் கேட்டுவிட்டு உன்னுடைய ரூபத்தை நாங்கள் தரித்துக் கொள்கின்றோம். உன் ரூபத்தை தரித்து கொண்டு விட்டால் உன்னுடைய குணநலன்கள் எனக்கு வந்துவிடும் என்று சாரூபம் தரித்தாள். இந்த ரூபம் சொல்லும்போது சட்டுன்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகுது மனசில். ராமாயணத்தில் ஒரு கதை, அதாவது அந்த கதையை நினைப்பதற்காக சாதாரண நம்ம லோகாயுதமாக சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு பட்டுப்புடைய ஒரு மாமி இன்னொரு மாமிக்கு கொஞ்ச நாள் இரவலாக கொடுத்தாலும் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகணுன்ட்டு அவள் பட்டுப்புடவை கொண்டு உடுத்திட்டு போகும்போது அந்த பட்டுப்புடவையில் அழுக்காக போகணும் கூட ஒரு மனையும் எடுத்துகிட்டு பின்னாலே ஓடினாங்க. அதுதான் நம்மளுடைய அனுபவம். அது மாதிரி தான் ராவணன் மாயாவி பலவிதமான உருவங்கள் எடுத்து ராமனை போன்றே வந்த பொழுது சீதா பிராட்டி அவளை நம்பி விடுவாரா? ராவணன் யார் என்று அவளுக்கு தெரியாதா? அவன் மாயா ரூபம் என்று அவளுக்கு தெரியாதா? ஆகினால எப்படி அந்த மாயா ரூபமாக ராமனுடைய அந்த தோற்றத்தை அவன் உருவாக வந்த பொழுது அவனுடைய கொடிய எண்ணமெல்லாம் மறந்து போயிட்டு தான் சீதா பிராட்டியை கையெடுத்து சேவிக்கணுன்ற ஞானம் வந்துட்டான். ஏன்னா அதுதான் தோற்றத்தினுடைய அழகு. எம்பெருமானுடைய தோற்றத்தில் அவன் வந்ததனால் அவனுடைய அரக்க குணம் மறைந்து போய் அங்கு சத்துவகுணம் மிகுந்து போய் பிராட்டியை தேவி என்று போற்றுகின்ற நிலை வந்தது என்று ராமாயணத்தில் பார்ப்போம். அதுபோன்று எம்பெருமானுடைய சாரூபியம் வேண்டியவள் ஏன் பெற்றார் என்றால் அந்த ரூபத்தை நாம் தரித்து கொண்டோம். பாருங்க, சுவாமி காதில் சங்கு சக்கரம் போட்டுருப்பார். அது மாதிரி ஒரு ரூபத்தை நாம் தரித்து கொண்டோம் என்றால் எம்பெருமானுடைய குணம், நல்ல குணம் நம் உள்ளத்திலே நிறைந்து விடும் என்பதற்காகத்தான் இந்த வெளி அலங்காரங்கள். அப்படிப்பட்ட வெளி அலங்காரங்களை நாம் கொள்ளுவது எம்பெருமானுடைய சொரூபத்தை நம் மனதிலே கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டுமென்றால் அவனுடைய கிங்கரர்களாக இருக்க வேண்டும். கிங்கரர்கள்னா வேலைக்காரர்கள். அவனுடைய கிங்கரர்களாக இருக்கணும்னா இது போன்று ஒரே சொரூபத்தில் இருக்கணும். எப்படி துவாரபாலர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சொரூபத்திலே சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கின்றார்களோ அதுபோன்று ஸ்ரீ வைஷ்ணவர்களாக நாங்கள் சங்கு ஏந்தி கொண்டிருக்கின்றோம், சக்கரம் ஏந்தி கொண்டிருக்கின்றோம். லாஞ்சனமயத்திலேயே நம்முடைய ஆச்சாரியின் மூலம் நமக்கு சங்கு சக்கரம். ஆகவே சாரூபியம் அடைந்து இறுதியிலே இன்று இறுதி நிலை, பக்தியினுடைய இறுதி நிலை சாயுஜ்யம், அவனிடம் ஐக்கியமாகின்ற ஒரு நிலை. அப்படி ஐக்கியமாகின்ற நிலை பேரானந்தம். அந்த பேரானந்தத்தை இங்கு நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? விரதத்தை பூர்த்தி பண்ண வேண்டும். விரதத்தை என்ன பண்ணா? நெய்யுண்ணோம், பாலுண்ணோம்ட்டு சங்கல்பம் என்று ஆரம்பித்தோம். அந்த விரதத்தை நாங்கள் இப்போ பூர்த்தி பண்ணுறோம். மூடனை பெய்து முழங்கை வழிவார இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோம். ஏனென்றால் எம்பெருமான் என்ற பேரானந்தமே எங்களிடம் வந்துவிட்டது. அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக இந்த உடல் நாடுகின்ற சின்ன ஆனந்தமாகிய நெய்யும் பாலும் கலந்து அந்த சோரை நாங்கள் உண்கின்றோம் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றால். இந்த அனுபவத்தை இன்று நாம் எம்பெருமானுக்கு நல்ல விதமாக நெய்யும் பாலும் கலந்த ஒரு சோறு அக்கார வடிசலாக அமுது செய்து அவன் கண்டருளப் பண்ணி அந்த பிரசாதமாக ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு ஆண்டாள் நாச்சியார் கனவு கண்டார். ஆண்டாள் இதில் ஒரு பாசுரம் வரும். நாச்சியார் திருமொழியில் திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு ஆண்டாள் நாச்சியார் ஒரு வேண்டுதல் வச்சாலாம். என்ன வேண்டுதல் வச்சா?
நான் 100 தடாவில் வெண்ணையும் அக்கார வடிசலும் வச்சு நேர்ந்து கொண்டேன் என்று ஒரு பாசனம் சொல்லும். நாறு நறும்பொழில் திருமாலிருஞ்சோலை நம்பிக்கு 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பரவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்திலை கொள்ளுங்கொலோ என்று நாச்சியார் திருமொழி பாசுரம். எம்பெருமானார் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யக்காரர், இன்னொரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த நாச்சியார் திருமொழி காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த பாசுரத்தை சொல்லி காலட்சேபம் பண்ணின பொழுது கண்ணில் தாரதாரையா கண்ணீர் மல்க. அந்த ஆண்டாள் நேர்ந்து கொண்டபடி நேர்ந்து கொண்டேன் என்றுதானே சொல்லியிருக்கின்றாள். வாய் நேர்ந்தேன் என்றுதானே பாசுர வரி இருக்கின்றது. அவள் செய்தாலோ இல்லையோ அந்த கைங்கரியத்தை நாம் பூர்த்தி பண்ண வேண்டும். பூர்த்தி பண்ண வேண்டும் என்ற ஒரு நினைப்பிலே உடனே திருமாலிருஞ்சோலை சென்று 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசலும் அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு கண்டுரள பண்ணி அந்த பிரசாதத்தை நிறைவேற்றி தன்னுடைய தங்கை நினைத்த தன் தங்கை நேர்ந்து கொண்டதை எப்படி ஒரு தமையன் நிறைவேற்றுவானோ அந்த நிலையில் நின்று அன்று ஆண்டாள் நேர்ந்து கொண்டதை செய்தாலோ இல்லையோ யாமறியோம், இன்று அதை நாம் செய்து பார்த்து விடுவோம் என்று எம்பெருமானார் இந்த 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசலும் அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு அமுது கண்டருள பண்ணி அதை பிரசாதமாக எல்லாருக்கும் அனுகிரகித்துவிட்டு அங்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்ற பொழுது அண்ணா என்று அன்போடு ஓடி வந்து கட்டிக்கொண்டாலாம் ஆண்டாள் நாச்சியார். அதனால் தான் இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பண்ணலாம் கர்ப்பகிரகத்தில் இருக்க மாட்டா ஆண்டாள், நடுமண்டபத்தில் நின்றுட்டு இருப்பா. அதனால்தான் அவள் இருந்த காலம் என்ன, அவள் முத்தவள், அவள் பிராட்டி, அவளே அண்ணா என்று ஆதூரமாக சொல்ல வைத்தது இவருடைய அந்த பாசம். அந்த அவள் நேர்ந்து கொண்டதை செய்தாலோ இல்லையோ நாம் செய்வோம் என்று நேர்ந்து கொண்ட அந்த பாசம் அன்பை நினைத்து அண்ணா என்று அழைத்தாள் அல்லவா. ஆகையினால்தான் இப்போ வாழி திருநாமம் சொல்லுகின்ற பொழுது பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்று ஆண்டாளை போற்றுகின்றோம். ஆண்டாள் எப்படி தங்கி ஆயிட்டா பாருங்க. அவள் வயதிலே மூத்தவள், எல்லாருக்கும் பெரியவோ பிராட்டி, கோதா பிராட்டியினுடைய அம்சம் அல்லவா. அவதான பூமி பிராட்டியினுடைய அம்சம் ஆண்டாள். அப்படி இருந்தும் பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் தங்கை என்று நாம் வாழி திருநாமம் சொல்லுவது அந்த எம்பெருமானார் அந்த நாச்சியார் திருமொழி பாசுரத்தினுடைய அர்த்தத்தை மனதிலே வாங்கி கொண்டு அவள் அன்று செய்தாலோ இல்லையோ என்று செய்கின்றேன் என்று செய்த அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் இன்று பக்தர்களாகிய நாமும் எம்பெருமானுக்கு 100 தடாவில் அக்கார வடிசல் அமுது பண்ணி அதை ஆனந்தமாக அனுபவிப்போம். ஆகவே இருந்து எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை பண்ணுகின்றேன் என்று சொல்லி, இத்தகைய ஒரு பெருமையுடைய பாசுரம் இந்த பாசுரம் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் நம் மனதிலே கொண்டு வந்து நிறுத்துகின்ற பாசுரம் என்று சொல்லி பல நிலைகளை கடந்து, இப்போ ரிவ்யூ பண்ணோம்லையே அதை முடிச்சிடுவோம். பல நிலைகளை கடந்து எம்பெருமானுடைய லோகத்திலே வந்து அவனுடைய அருகிலே சென்று அவனுடைய ஸ்வரூபத்தையும் தரித்து கொண்டு பிறகு இறுதி நிலை என்ன, அவனிடம் ஐக்கியமாகின்ற நிலை, அவனிடம் லயமாகின்ற நிலை. அதைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கிறார். எம்பெருமானுடன் இரண்டர கலந்துவிட்ட ஒரு நிலையை இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசமாக நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே இதற்கு உதவி பண்ணுவது யார்? புருஷகாரியாக நின்று அந்த நப்பிண்ணை பிராட்டி எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கீழ்ப்பாசுரத்திலிருந்து அவளை கூட்டுண்டு வரா இல்லையா. ஆகையினால் நப்பிண்ணையினுடைய அந்த அனுகிரகத்தினால் எம்பெருமானினுடைய சரணத்திலே சரணமடைந்து அவனிடம் லயமாகி விடுகின்ற பக்தியினுடைய உச்சநிலை முக்தி நிலையை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் உள்ளரை பொருளாக சொல்லியிருக்கின்றாள் என்ற வகையிலே இதை அனுபவித்து தோளாத மாமணிக்கு தொண்டு பூண்டு தொழுதுகந்து தோத்திரங்கள் பாடி ஆடி கேளாத பழமறியின் கீதம் கேட்டு கிடைக்காத பேரின்பம் பெருக அன்ற நித்திய சூரியர்களைப் போல் நாம் இன்பம் பெருக வேண்டுமென்றால் இப்பொழுது இந்த உடல் இருக்கின்ற பொழுது அங்கங்கு எழுந்தரில் இருக்கின்ற எம்பெருமானுடைய அர்ச்சா விக்கிரக திருமூர்த்தியை கண்டு கலித்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற அந்த பறையை எங்களுக்கு கொடு என்று ஆண்டாள் நாச்சியாரையும் பிரார்த்தித்து இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணுகின்றேன்.
சர்வோஜனான் சுகினோ பவந்து. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.